முதற்கண் இறைவணக்கம். திருமதி நாயகர். ஸ்ரீ விக்னேஸ்வராய நமः. அஞ்சே ஒன்று பெற்றார் அஞ்சிலே ஒன்றை தாவே அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அடங்கை கண்டு அயலாரூர் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அவன் எம்மை அழித்து காப்பான் அவன் எம்மை அழித்து காப்பான். நன்றி. நமது இன்றைய சொற்பொழிவாளரை அறிமுகப்படுத்த இந்த சைலஜா அவர்கள். இந்த பாரத தேசம், இதன் ஆணிவேர், இந்த மண்ணில் இன்னும் எஞ்சி இருக்கும் அற உணர்வு, இதன் இந்து பண்பாடு, இதையெல்லாம் தூக்கி நிறுத்திக் கொண்டிருப்பது சீதாராமனின் சீலம், ராஜாராமனின் சரித்தம், ரகுராமனின் வீரம், ஸ்ரீராமனின் திருப்பெயர். இதெல்லாம் தான் அப்படிங்கிறத வருகிற இந்த ஜனவரி மாதம் திங்கட்கிழமை 22ஆம் தேதி நிரூபித்துக் கொண்டு இருக்கிறது. 500 ஆண்டு கால போராட்டத்துக்கு பின்னாடி ஸ்ரீராமனோட ஜென்ம பூமியை இந்துக்கள்லாம் மீட்டெடுத்து ஆலயம் எழுப்புறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இந்த காலகட்டத்தில் நாம வாழ்கிறோம் என்கிறது ஒரு பெருமையான விஷயம், ரொம்ப புண்ணியம் இது. ஜெய் ஸ்ரீராம். கற்பார் ராமபிரானை என்றால் மற்றும் கற்பரோ என்றால் நம்மாழ்வார். அதாவது கற்க எண்ணுபவர்கள் சக்கரவர்த்தி திருமகன் ராமனோட பண்பையும் மாண்பையும் விடுத்து வேறு ஒன்றையும் கற்க நினைக்க மாட்டார்கள். 10,000 கவிதை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை எனப்பாடு என்றான் கண்ணதாசன். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று புகழ்ந்து புகழ்ந்து பாடினார் பாரதியார். கம்பனது ராமாயணம் காலங்களை எல்லாம் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காவியம் என்றால் அதற்கு காரணம் மேடை வீட்டிற்கும் உயர் திரு வரதராஜனை போல கம்பமகா சக்கரை சமுத்திரத்தில் மூழ்கி முத்துக்களை எடுத்து நமக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருப்பதால் தான். அந்த வகையில் உயர் திரு வரதராஜன் அவர்கள் கம்பனை நன்கு அறிந்தவர், கம்பனோடே வாழ்பவர், கம்பன் காவியத்தை நமக்கு எளிமையாய் எடுத்து உரைப்பவர். திரு வரதராஜன் அவர்கள் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டத்தில் 1944ஆம் ஆண்டு பிறந்தார். காரைக்குடியில் பொறியியல் படிப்பு, 16 ஆண்டுகள் திருச்சியில் பிஹெச்டில வேலை, அப்புறம் சிங்கப்பூர்ல வேலை. கடந்த 41 ஆண்டுகளாக சிங்கப்பூர்ல அந்த நாட்டு குடியுரிமை பெற்று அவர் வசித்து வருகிறார். சிங்கப்பூர் திருமறை மாநாட்டு ஏற்பாட்டு குழுவில் கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார். சிங்கப்பூர்ல ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருமுறை தொடர்பான ஒரு இசை நாடகத்தை முழுக்க பொறுப்பேற்று அரங்கேற்றி வருகிறார். மரபு கவிதை நிறைய எழுதுபவர். கம்பராமாயணம் குறித்து பல ஆய்வு நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். இவர் தம் கவிதை நூல்கள், கம்பன் ஆய்வு நூல்கள், அது எல்லாமே பல விருதுகளை எல்லாம் பரிசுகளை எல்லாம் பெற்றிருக்கிறது. சிங்கப்பூர்ல கடந்த 3 ஆண்டுகளாக இணையம் வழியாக, இன்டர்நெட் வழியாக கம்பராமாயண வகுப்பை எப்படி வருஷம் நடத்தி வரார். இன்று நமக்காக இங்கு வந்து கம்பனின் பாடல்களை தனது வளமான தமிழில் அழகாக விளக்கப் போகிறார். அவரை 2 கரம் கூப்பி வரவேற்போம். அவர் தர இருக்கும் கம்பன் அமுதத்தை சுவைப்போம். உலகம் யாவையும் தாமுட ஆக்கலும் இதை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா
அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர், அன்னவர்க்கே சரண் நாங்களே. எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் பணிவும் நன்றியும் கலந்த வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நானா நானி 5 நிர்வாக குழுவினருக்கும் என்னுடைய நண்பர் வைத்தியநாதன் அவர்களுக்கும் நன்றி நன்றி, கோடானு கோடி நன்றி. என் பேச்சையும் கேட்கறதுக்குன்னு 57 பேர் வந்திருக்க, உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. 58 யார சொல்லிடுவார். உங்கள் எல்லோரிடமும் முதலில் நான் மனமாற மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். உங்களை பேசி அழுத்த போறேங்கிறதுக்காக இல்லை, என்ன பேச போகிறேன் என்பதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லி இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். சும்மா போகிற போக்குல ஏகினதியே ஏனா வந்துருக்கு, மோனை நானா இருக்கு அப்படின்னு தள்ளிவிட்ட ஒரு தலைப்பு. இதுல ஏற்பட்ட துணை கேள்விகள் வரலாம். ஏகியது ஏன், அதை கொஞ்சம் மாத்திக்கிறேன். ஏன்னா ஏகியது என்பது கொஞ்சம் ஒரு சிலருக்கு கஷ்டமான தமிழாக இருக்கலாம். ஏயா போனா, இதுதான் தலைப்பு. எல்லாருக்கும் இப்போ புரியும் நினைக்கிறேன். ஏன் போனா, இதுதான் தலைப்பு. இனிமேல் ஏகியது ஏன் கிடையாது. ஏன் போனா, அடுத்த கேள்வி வரும். யாரையா போனா அதை சொல்லும். முதல்ல யாரு போனா அதை சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு புரியும் ஏன் போனா அப்படிங்கிறது. யார் போனா, எங்க போனா, எங்கேருந்து போனா, இதற்கெல்லாம் விடை சொல்வதாக இருந்தால் குறைந்தபட்சம் தலைப்பு என்ன சொல்லுகிறது என்பது இப்போ 61 பேருக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏயா போனா, போனவன் இலக்குவன். இதுவும் நிறைய பேருக்கு புரியாமல் இருந்தால், போனவன் லக்ஷ்மணன். போனவன் லக்ஷ்மணன். ஏன் போனா, எங்க போனா, எங்க இருந்து போனா, இதை சொன்னால் ஓரளவு தலைப்பு பிடிபடும். லக்ஷ்மணன் கம்பன் காவியத்தில் பல கட்டங்களில் பல இடங்களுக்கு பல இடங்களில் இருந்து போகிறான். முதல்ல அவன் போனது அண்ணன் கூட. விஸ்வாமித்திரன் வந்து அண்ணனை கூப்பிட்ட பொழுது அவர் அண்ணனை மட்டுமே கூப்பிட்டார். அப்பாட்டே 2 பேர் சேர்ந்து போங்கடா அப்படின்னு அனுப்பிச்சார். சோ ராமன் கூட விஸ்வாமித்திரனுடைய யாகத்தை காப்பாற்றுவதற்காக, அதற்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பதற்காக முதல்ல போனான். போனவன் முழுக்க முழுக்க என்ற பேச்சு முழுதும் லக்ஷ்மணன். சோ முதலில் போனது ராமனுடன் விஸ்வாமித்திரனுடைய யாகத்தை காப்பாற்றுவதற்காக. இரண்டாவது போனது ராமன் கூட காட்டுக்கு போனான். மூன்றாவது போனது சீதா பிராட்டி, நீங்க இந்த போறையா இல்லைன்னா நான் கீழே விட்டு தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சீதா பிராட்டி மிரட்ட போனான். வனத்தில் சீதா பிராட்டி இருந்த இடத்தில் இருந்து ராமா, சீதா, லக்ஷ்மணா என்று ராமன் குரல் கேட்க, அந்த குரலில் அலறியவன் மாரீசன். ஆனா கம்பன் இந்த மாதிரி சீதா லக்ஷ்மணான்னு கூப்பிட்டதா இல்லை. அலறினான் ராமன் குரலில் என்பது மட்டும் பதிவு. அந்த குரல் கேட்ட உடனே நீ போறையா இல்லையா, நீ போறேன்னா நான் போயிடுவேன், ஒண்ணு நீ போ இல்லைன்னா நான் போறேன் என்று தீயில் விழுந்து பாய்வதற்காக அவர் ஓடுகிறார். நான் போறேன் அப்படின்னு போனவன் அதுக்கப்புறம் திரும்ப போறான். லக்ஷ்மணன் தான் போயிட்டே இருக்கான் கதையில் எல்லா இடத்துலையும். ராமன் அவனை குறிப்பிட்ட காலம் ஆன பிறகு சுக்ரீவன் படையோடு வராதது குறித்து, என்னாச்சு உன்னுடைய பிராமிஸ் பண்ணியே, கார்காலம் முடிந்தவுடன் வருவேன், ஏன் வரவில்லை என்று போய் என்ஷா
சார்பாக கேட்டுவிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அப்ப சொல்லி அனுப்பும் போது ஒரு முக்கியமான செய்தி சொல்லி அனுப்புறான் லட்சுமணன்ட்ட. வாலி மேல போட்ட அம்பு இன்னும் எங்கிட்ட தான் இருக்கு, சுக்ரீவா உனக்கு அது வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். லட்சுமணன் போறான். அதன் பிறகும் லட்சுமணன் போகிறான். நிகும்பலையில் இந்திரஜித் செய்யும் யாகத்தை அழிப்பதற்காக ராமனிடம் விடைபெற்றுக் கொண்டு லட்சுமணன் போகிறான். ஏன் போனான்? போனவன் லட்சுமணன். எங்கிருந்து எங்கெல்லாம் போனான் எல்லாம் நான் சொல்லிட்டேன். இன்றைய பேச்சு இந்த பல போனான்களில் எந்த ஒரு குறிப்பிட்ட போனான் என்பதை பற்றிய ஒரு விளக்கம். ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கதை சொல்ல போவது இல்லை, உபதேசங்களும் சொல்ல போவது இல்லை. நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை எவ்வளவு நுணுக்கமாக கம்பனை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் கதை தெரியுங்க. ராமனுடன் காட்டுக்கு போன நிகழ்வில் இருக்கக்கூடிய கம்பன் தரக்கூடிய ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன? இதே ட்ரீட்மெண்ட் வான்மீகத்தை இல்லை, இது முழுக்க முழுக்க கம்பனுடைய ட்ரீட்மெண்ட். ராமனுடன் லட்சுமணன் ஏன் போனான்? எல்லாருக்கும் கதை தெரியும், போனான்னு தெரியும். யாராவது எண்ணி பார்த்திருக்கிறீர்களா ராமனுடன் லட்சுமணன் ஏன் காட்டிற்கு போனான்? யார் சொன்னா? அவ அம்மா சொன்னா. அவ அம்மா சொல்லலை. முதல்ல லட்சுமணன் ஏன் போயிருக்க வேண்டும்? சில நான் ரொம்ப நல்ல தமிழ்ல பேசுறேன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஒரு சில சாத்திய கூறுகள், ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள். அவன் ஏன் போனாங்கிறதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்க முடியும் நினைச்சு பாருங்க. என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்க முடியும் லட்சுமணன் மகத்துக்கு போனது? ஒன்று, அரச ஆணை இருக்குமா? ராஜா அல்லது தசரதன் சொல்லி நீயும் போ சொல்லி இருந்தால் போயிருப்பான். சொன்னானா? சொல்லலை. அவனை விட்டா அவன் ராமனே போட்டு இருக்க மாட்டான். தசரதன் ராமனையே போட்டு இருக்க மாட்டான். எங்க லட்சுமணன் போட்டு இருக்க போறான்? ஆக லட்சுமணனுக்கு ஒரு கட்டளை, ஒரு அரசாணை, போய்த்தான் தீர வேண்டும் என்று ஒரு ஜீவோ வல்ல. ராமனுக்கு வந்தது ஜீவோ. இலக்குவனுக்கு அல்லது லட்சுமணனுக்கு நீ போய்த்தான் ஆக வேண்டும் என்ற அரசாணை இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவன் போயிருப்பதற்கான அடுத்த பாசிபிலிட்டி, நான் போறேன்டா காட்டுக்கு, ரொம்ப போர் அடிக்கும், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 14 வருஷம் வாடா கூட கூப்பிட்டு ராமன். ராமன் கூப்பிட்டு அவன் போயிருக்கலாம். 2வது பாசிபிலிட்டி, ஒண்ணு நான் திரும்ப திரும்ப ஜீவோ ஜீவோன்னு சொல்றேன், அப்பான்னு சொல்லலை. ஏனென்றால் ராமன் போறதுக்கு காரணமே ஜீவோ தான், அரசாணை. அதனால் ராமன் போனான். அது பார்க்க போறோம். லட்சுமணனுக்கு அந்த மாதிரி ஒரு அரசாணை இல்லை. ராமன் கூப்பிட்டு கூட வா, 14 வருஷம் தனியா இருக்கும், போர் அடிக்கும், வா என்று ராமன் கூப்பிட்டானா? ராமன் கூப்பிடல. என்னையா அண்ணன் காட்டுக்கு போறான், அவன் எதுக்கு கூப்பிடணும்? நான் போக வேண்டியது கடமை இல்லையா? அண்ணனை விட்டு நான் பிரிந்திருப்பேனா? ஒரு க்ஷணம் கூட அண்ணனை விட்டு பிரியாதவன் அல்லவா? 14 ஆண்டுகள் எவ்வாறு பிரிந்திருக்க வேண்டும்? நான் போறேன் அண்ணா, அவன் கூட வா என்று அண்ணன் கூப்பிடாத பட்சத்திலும்
சுயம்புவாக தன்னிச்சையாக லக்ஷ்மணன் போனானா. அண்ணன் சொன்னா குறைஞ்சபட்சம் அண்ணா என்ன கூட்டிட்டு போ. சொல்லலை. என்னையும் கூட்டிக் கொண்டு போ என்று ராமனிடம் சொன்னவர்கள் இருவர். ஒருத்தி கோசலை, இன்னொருத்தி சீதை. ரெண்டு பேரும் வரக்கூடாதுன்னு ஒத்த கால நின்னவன் ராமன். ரெண்டு பேரும் வரக்கூடாதுன்னு ஒத்த கால நின்னவன். தயவு செய்து சார் சீதை போகாட்டு எப்படி சார் ராமாயணம் நடக்கும், அவளை தூக்கிட்டு போ. இந்த கேள்விதான் கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா நான் கேட்கிறேன் உங்கள்கிட்டயே, எனக்கு ஜாதகம் பார்த்த போது 14 வருஷம் காட்டில் இருப்போம் தெரிஞ்ச கொடுத்த தெரியாது. இதெல்லாம் நிகழ்வுகள். சோ சீதையை வர வேண்டாம் என்று ஒற்றை காலில் நின்று தடுத்தவர் ராமன். ரெட்ட காலில் நின்று நான் வந்துதான் தெரிவேன் அடம் பிடித்தவள் சீதை. கோசலை வருகிறேன் என்றால், அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது தான் உன்னுடைய கடமை, என்னோட வர்றது இல்லை என்று தடுத்து அவளை வர வேண்டாம் என்று சொன்னவன் ராமன். ஆக வருவேன் என்று அடம்பிடித்தவர்கள் இருவர். இருவரையும் வரக்கூடாது என்று தடுத்தவன் ராமன். லக்ஷ்மணன் கேட்கவே இல்லை. கேட்டிருந்தாலும் ராமனுடைய பதில் நோ. ஆக அரசன் ஆணை இல்லை, அண்ணன் அழைப்பு இல்லை, தன்னார்வம் இல்லை. ஏன் போனா? இது 3 பாசிபிலிட்டி இல்லைன்னா அவ ஏன் போனா தெரியாது இல்லையா? 1 மணி நேரம் கழிச்சு தெரியும் உங்களுக்கு. அதுக்காகத்தான் இன்றைய பேச்சு. ஏன் போனா என்பது, போனவன் லக்ஷ்மணன். அவன் போன இடம் 14 வருஷ வனவாசம். அவன் நீங்கிய இடம் அயோத்தியின் அரண்மனை. இதை பற்றி நான் சொன்னது போல ராமாயணம் படிச்சுட்டே போகலாம், கம்பராமாயணம் படிச்சுட்டே போகலாம். ராமன் போனா, கல்லுக்கு போனா, கூடவே லட்சுமணன் போனா, மாரிசன் வந்தான், அம்பு விட்டான், அது இல்லை கதை. அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், கம்பனின் கவித்திறம், அவனுடைய பாத்திர படைப்பு, இவற்றை ரசிப்பதற்காகத்தான் இன்றைய பேச்சு. ஒன்று சொல்லிடுறேன், நான் பெரிய கும்பங்கம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. படித்தது இன்ஜினியரிங். தமிழ் ஆர்வம், கம்பன் மீது காதல். அதனால அதுவும் கற்றார் ராமபிரானை என்று கற்பணும்னு சொன்ன மாதிரி கம்பன் உள்ள மூழ்கினீங்கன்னா ஒவ்வொரு தரம் முடிக்கும் போது எக்கச்சக்கமான முத்துக்கள் புதுசு புதுசா அள்ளிக்கொண்டே வரலாம். அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்பி என்னுடைய பேச்சை நான் இப்பொழுது துவங்குகின்றேன். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஒரு பிரியாம்பிள், இல்லைன்னா ஒரு முன்னுரை. இன்றைய பேச்சு லக்ஷ்மணன் ஏன் ராமனுடன் காட்டிற்கு போனான். இதுவரை இதை பற்றி சிந்திக்காதவர்கள், இதன் முழு விவரங்கள் கம்பன் சொல்வதாக அறிந்திராதவர்கள் இந்த பேச்சை நன்றாக ரசிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அப்படி உங்களால் ரசிக்க முடியலைன்னா பிழை என்னோடது, அவரோடது இல்லை. ஏன் காட்டுக்கு போனா? முதல் பாசிபிலிட்டி, அரசாணை பிறப்பிக்கப்பட்டதா? இல்லை. ஏனென்றால் கைகேயி கேட்டதும், இதை எடுத்துடலாம், இல்லை இந்த சைடை மட்டும் எடுத்துடலாம். நான் சொல்லும்போது போட்டாலும் அந்தந்த பாட்டுக்கு வரும்போது அந்த சைடு சொல்றேன். இப்போ இந்த நம்பர் 1 எடுத்துடலாம். நீங்க ஆர் யூ கேன் கோ பேக். நான் சொல்லும்போது நம்பர் 1 போடுங்க. நீங்க போடுங்க, ஏன்னா திஸ் மை டிஸ்ட்ராக்ட். அதர்வைஸ் 1 போடுங்கன்னு சொல்லும்போது பாடல் 1 மட்டும் போடலாம். ஸோ கைகேயி கேட்டது
ராமன் வனம் போக வேண்டும். சீதை வனம் போகணும்னு கைகேயி கேட்கல. லட்சுமணன் வனம் போகணும்னு கைகேயி கேட்கலை. கைகேயி கேட்டது ராமன் வனம் போக வேண்டும். தசரதன் ஒப்புதல் தந்தது ராமன் வனம் போக வேண்டும். சீதை லட்சுமணன் ரெண்டு பேருக்கும் கைகேயி கேட்டதிலேயோ தசரதன் கொடுத்ததிலேயோ இடம் இல்லை. என்ன புரிஞ்சுக்கணும். கைகேயி என்ன கேட்டார்? என்னுடைய பையனுக்கு அரசாட்சி, சாரி சார், இப்போ அந்த பாடல போடலாம், சாங் போடலாம். என்னுடைய பையனுக்கு அரசாட்சி, ராமனுக்கு வனவாசம் கேட்கல. ராமனுக்கு வனவாசம்னு கேட்கல, சீர வீட்டுக்காரனுக்கு வனவாசம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பரதனுக்கு அப்படின்னு கேட்கல, என் பையனுக்கு. ஏன்னா நம்ம பையன் சொன்னா கூட தசரத ராமனை தான் முடிஞ்சுக்கும். என் சேய் அரசாள, நம்ம விட கையைக்கு ஒண்ணு, சுமத்திரைக்கா ரெண்டு. என் சேய் அரசாள, என்னுடைய பையன் எனக்கே பிறந்தவன் பரதன், பரதன் அவன் மட்டுமே என்பது துணிக்க, ஏய வரங்கள் இரண்டினால், நீ கொடுத்த 2 வரங்கள் இரண்டினால், ஏய வரங்கள் இரண்டின் ஒன்றினால் என் சேய் அரசாழ்வது, என்னுடைய பையன் பரதன் அரசாழ்வது. சீதை கேழ்வன் ஒன்றா போய் வனம் ஆழ்வது. அவனும் ராஜாவா தான் இருக்க போறான், ஆள போகிறான். ஆள போறவன் தமிழன்டா, இவன் நாட்டை ஆள போறான், அவன் காட்டை ஆள போறான். அந்த ஆழ்வதுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. கை என்ன பண்றா பாருங்க, கைகேயி அவனும் ராஜாவா தான் இருக்க போறான், இவன் நாட்டுக்கு அவன் காட்டுக்கு. ஏய வரங்கள் இரண்டின் ஒன்றினால் என் சேய் அரசாழ்வது, சீதை கேழ்வன் ஒன்றால் போய் வனம் ஆழ்வது என புகன்று நின்றாள். ரொம்ப முக்கியமான வார்த்தை. She held on to her point. நின்றாள். யாரு? தீயவை யாவினும் சிறந்த தீயாள். அடேங்க அப்பா, கைகேயிக்கு கம்பன் கொடுத்த ஒப்பில்லாத ஒரு அடைமொழி. You conceive anything bad, அதை எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டு முன்னால வந்து நிற்கக்கூடிய பேட் பர்சன். தீயவை யாவினும் சிறன். நல்லவனுக்கு தான் நல்லவன் சொல்ல முடியும், கெட்டவன்லையும் சல்லடை போட்டு செறிஞ்சு கடைசியா ஒரு கெட்டவன் திங்குவோம் பாரு, அவ இவதான். சீதை கேழ்வன் மனம் போக வேண்டும் என்பது மட்டுமே கேட்கப்பட்டிருக்கிறது. சீதை லட்சுமணன் இல்லை. இது அவள் கேட்டது. அவன் என்ன கொடுத்தான்? அதுவும் கேட்கணும் இல்லையா? ராமன் அனுப்புறேன், துணைக்கு கூட லட்சுமணனே அனுப்புறேன் சொன்னானா? சொல்லல. அவன் சொல்றான், அடுத்த பாட்டு சார். வீண்டாளே இவ்வெய்யவள் என்ன மிடல் வேந்தன் ஈண்டே இவ்வரம் என் சேய் மனம் ஆள. அவனும் பாருங்க, என் சேய். இப்போ அவன் ராமன் என்னோட பையன். என் சேய் மனம் ஆள மாய்ந்தே போய் நான் சுவான் உலகு ஆள. அவன் காட்டுக்கு போனானா நான் செத்து போயிடுவேன். கொண்டாட்டிட்ட சொல்றான், நீ அவனை காட்டுக்கு அனுப்பிச்சேன்னா அவன் போவது அந்த காடு, நான் போவது சுடுகாடு சொல்றான். வீண்டாளே வெய்யவள் என்ன மிடல் வேந்தன் ஈண்டே இவ்வரம் என் சேய் வனம் ஆள மாய்ந்தே போய் நான் வான் உலகு ஆழ்வன். நீ என்ன பண்ணுவ? வசை வெள்ளம் நீந்தாய் நின் மகனொடும் நெடிது என்றான். இந்த பழி வசை வெள்ளம். இவ்வளவு தண்ணி இல்லை, இப்ப வந்தது தாமிரபரணியில, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு பெரிய வெள்ளம், வசை வெள்ளம். இசை வெள்ளம் இல்லை, இசைனா புகழ். வசை வெள்ளம் நீந்தாய். சும்பனை பார்க்கிறான், அந்த வெள்ளத்தை தப்பிக்கணும்னு. நீந்தாய் 2 வாட்டி. யார்? நீ மட்டுமா? நின் மகனொடும்.
பரதனும் இந்த பழியிலிருந்து தப்ப போவதில்லை, நீயும் இந்த பழியிலிருந்து தப்ப போவதில்லை, என் சேய் வனம் ஆள. எனவே ராமன் வனம் போவதற்கு தசரதன் ஒப்புதல் தந்துள்ளான். இவ்வரம் அப்படின்னு சொல்றான். கொஞ்சம் பின்னால போனோம். இவ்வரம், இந்த வரம் ரெண்டு கட்டம் இல்லையா, ஒண்ணுக்கு தானே சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்பாகவே பரதன் அரசாங்கம் தாராளமா அரசாங்கம், எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லிவிட்டான் தசரதன். பரதன் அரசாங்குவதற்கு தாராளமா. இன்னொரு வரம் கேட்ட மாதிரி அதை வற்புறுத்தாரு. அது சொல்ல மனசு இல்லை இவருக்கு. ராமன் வனம் போகணும், மகளே மற்றையது மர அப்படிமா. மற்றையது நீ ரெண்டு வரம் கேட்ட பாரு, ஒண்ணு தந்துட்டேன், உன் பையனுக்கு அரசாட்சி, இன்னொன்னு கேட்டிய. அது சொல்ல கூட மனசு இல்லை. ராமன் காட்டுக்கு போனோம்னு மற்றையது மர என்றான். அது கமருடைய வார்த்தை. ராமன் இந்த பாட்டுல ஏற்கனவே ஒண்ணு கொடுத்தாச்சு. பரதன் அரசாள்வது என்பது கொடுக்கப்பட்டது. ஈந்தே இவ்வரம், வரத்தினுடைய இரண்டாவது ஷரத்து, என் மகன் காட்டிற்கு போவதற்கும் சம்மதிக்கிறேன் சொல்லிட்ட மூச்சே. ராமன் வருகிறான். ராமனை கூப்பிட்டு கைகேயி சொல்கிறாள், அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது. நான் திரும்ப திரும்ப சொன்ன, விளையாட்டுக்கு சொல்லல, ஜிஓ. ராமா நீ காட்டுக்கு போ என்பது ஒரு கவர்மெண்ட் ஆர்டர், ஜிஓ. அடுத்த பாட்டு சார். ஆழிஷு உலகமெல்லாம் பரதனே ஆட, நீ போய் தாழியும் சடைகள் தாங்கி தாங்கலும் தவம் மேற்கொண்டு பூழிவின் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று ஏவினன். அப்பா இல்ல, தந்தை இல்ல, ஏவினன் அரசன் என்றாள். தப்பித்தவரே ராமனுக்கு நம்ம அப்பா தானே சொன்னார், பார்த்துக்கலாம் என்று அந்த ஒரு மனநிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காகவோ என்னவோ, டே ராமா அரசாணை ஏவினன் அரசன் என்றார். சொல்பவள் கைகேயி. யாரை பற்றி சொல்லப்படுகிறது? ராமனை பற்றி மட்டுமே. சீதைக்கு இடம் இல்லை, லக்ஷ்மணனுக்கு இடம் இல்லை. சோ லக்ஷ்மணன் காட்டிற்கு போனதற்கு ஜீவோ இல்லை என்பது நிரூபணமாகிறது. QED. கைகேயி கேட்கவில்லை, தயரதன் ஒப்பவில்லை, ராமனுக்கு சொல்லப்படவில்லை. உன்னை தவிர வேறு யாரையும் நீ கூட்டிக் கொண்டு போக கூடாது என்பது ஜீவோ. நீ போயிட்டு வா. இறக்கவன் போவதாக எந்த விதத்திலும் இந்த சந்தர்ப்பங்களில் கம்பனின் பாடல்களில் எந்த இடத்திலும் இடம் இல்லை. ஆக இறக்கவன் போனதற்கு காரணம் அரசாணையோ வேறு எந்த விதமான ஒரு கட்டளையோ இல்லை என்பது நிரூபணம் ஆகிறது. நான் சொன்னது போல QED. அடுத்தது, தம்பி ரொம்ப போர் அடிக்கும் காட்டுல. ராமன் கூப்பிட்டு இருக்கலாமா இல்லையா? அரசாணை இல்லை, எனவே அவன் போகவில்லை. சோ வாட், அண்ணன் கூப்பிட்டான் நான் போனேன் என்று லட்சுமணன் போயிருக்கலாமா இல்லையா? போகல. ஏனென்றால் ராமன் கூப்பிடவே இல்லை. ராமன் நான் சொன்னது போல ஒத்த கால நிற்கிறான். ஆழிஷு உலகமெல்லாம் பரதனேயாள, நான் போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழிகள் காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வருவேன். இது எனக்கு மட்டுமே இடப்பட்ட அரச கட்டளை. இது வேறு யாருக்கும் ஒரு நானோ அளவு கூட பங்கு இல்லை என்பது ராமனுடைய மிக மிக பிடிவாதமான ஒரு தீர்மானம். அதனால்தான் பொண்டாட்டி கூட வரக்கூடாதுங்கிறான். தம்பியை கூப்பிட்டுருப்பானா? நினைச்சு பாருங்க, தம்பியை கூப்பிட்டுருப்பானா? கூப்பிடலை. தம்பி வரக்கூடாது, தம்பி மட்டும் இல்லை, எவனுமே வரக்கூடாது, பொண்டாட்டி கூட வரக்கூடாது என்பது மிக தீவிரமாக இருந்த ராமன்
தம்பியை கூப்பிட்டு இருப்பான் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அவன் கூப்பிடவில்லை. கம்பராமாயணத்தில் எந்த விதமான பதிவும் இல்லை. ஏன் ராமன் கூப்பிடல? ராமன் கூப்பிட்டு இருக்க வேண்டும் என்றால் ராமன் இலக்குவன் சந்திப்பில் எழுந்திருக்க வேண்டும். உண்டா? ராமன் லக்ஷ்மணன் சந்திப்பில் எழுந்திருந்தால் ராமன் கூப்பிட்டு இருக்கலாம். அண்ணா என்னையை கூட்டிட்டு போன அவன் கேட்டு இருக்கலாம். அந்த சந்திப்பில் எழுந்ததா? நிகழ்ந்தது. அந்த சந்திப்பு நிகழ்ந்தாலும் அண்ணா பிளீஸ் நானும் வரேன் கூட்டிட்டு போனா லக்ஷ்மணன் கேட்கல. அவர் கேட்டிருந்தாலும் அண்ணன் ஒத்துக்கொண்டு இருக்க மாட்டான். அண்ணன் ஏன் ஒத்துக்கொண்டு மாட்டான் தெரியுமா? நம்ம தான் ஏதோ ராமன் சூழ்ச்சிக்காரன். ராமன் சிரிக்கப்படாது. சூழ்ச்சிக்காரன், சி ஏமாத்து வேலை பண்றான், தந்திரம் பண்றான் ராமன். ஏன்? ends justify means. நோக்கங்கள் சரியாக இருக்குமே ஆனால் செல்கின்ற பாதை அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்பது ராமனுடைய கண்ணோட்டம். ஏமாத்தனையா யாரை? நாட்டு மக்களை ராமன் ஏமாற்றுகிறான். என்ன பண்றான்? காட்டுக்கு போயிட்டான். வரக்கூடாது சொன்ன சீதை வந்தே தீருவேன் என்று அடம்பிடித்து வருகிறான். லக்ஷ்மணன் போயிட்டாங்க எல்லாருக்கும் தெரியும். எனவே அவனும் போகிறான். ராமன் இலக்குவன் சீதை மூவரும் சுமந்திரன் தேர் ஓட்ட ஏறிக்கொண்டு காட்டிற்கு போய் விடுகிறார்கள். கௌசல்யாய வரக்கூடாது அப்படின்னு ராமனால தடுக்க முடிந்தது. ஒரு லேடி ராமனால சொல்ல முடிஞ்சது. உரிமை எடுத்துக்கொண்டு சொல்ல முடிஞ்சது அம்மாங்கிறதுனால. இப்போ 1 கோடி பேர் வராங்க. தடுக்க முடியல இவனால. யார் வராங்க? 1 கோடி பேர். அயோத்தி நகரத்தில் இருந்த அத்தனை பேரும் ராமனுடன் காட்டிற்கு போனார்கள். இவனால வரக்கூடாதுன்னு சீதையை சொல்ல முடிஞ்சது, வரக்கூடாதுன்னு அம்மாவை சொல்ல முடிஞ்சது. அயோத்தி நகரத்து மக்கள் எல்லாரையும் ஒரு பயனை கூட வரக்கூடாது என்று தடுக்க முடியவில்லை ராமனா. முடியலை. அவனை மீறிய ஒரு நிகழ்வு. இந்த பாட்டு இல்ல. எல்லாரும் போயிட்டாங்க அயோத்தியிலிருந்து. ராமன் கூட யாரெல்லாம் போல? 3 பேர் போல. ஆப்வியஸ்லி கைகேயி, கோசலை, சுமித்திரை. பாக்கி அவ்வளவு பேரும் போயிட்டாங்க. அவ்வளவு பேரும் எவ்வளவு பேர் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. இத்தனை பேர் போனாங்கன்னு கம்மனால பட்டியல் போட முடியல. போகாதவங்க யாருன்னு ஒரு பட்டியல் போடுறான். அந்த பாட்டு அன்பார்ச்சுனேட்லி நான் கொண்டு வரல. என்ன சொல்றான்னா, நீங்க சினிமாவில் பார்த்துருப்பேன். அந்த காலத்தில் ஜமீன்தார்லாம் இருந்தா ஒரு நாட்டாமை இருப்பாரு. அவருடைய அப்பா ஒரு பெரிய போட்டோவில் தொங்குவாரு. அவருடைய அப்பா இன்னொரு பெரிய போட்டோவில் தொங்குவாரு. அவருடைய அப்பா இன்னொரு பெரிய போட்டோவில் தொங்குவாரு. இந்த மாதிரி தசரதனோட அப்பா, தாத்தா, கொள்ளு, எள்ளு எல்லா தாத்தாக்களும் அங்கங்க அப்படியே போட்டோவா தொங்குறாங்க. திலீபன் வரைக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுல இருந்தவங்கன்னா போக முடியலையா? என்ன ஓவியங்களுக்கு உயிர் இல்லையா? நம்மளுடைய கற்பனை பாருங்க. நாட்டு மக்கள் எல்லோரும் போய்விடுகிறார்கள், ஓவியங்கள் போகவில்லை, உயிர் இல்லாமையால். இது நம்மளுடைய பாட்டு. எல்லாரும் போயிட்டாங்க. என்ன பண்ண முடியும் ராமனால? நினைச்சு பாருங்க. என்ன பண்ணிருப்பான்? பிளீஸ் எல்லாரும் திரும்ப போங்க, உங்களை பாதம் தொட்டு வேண்டிக் கொள்கிறேன். ராமன் இருக்கிறது அயோத்தி, நீ காட்டுக்கு போனா எங்களுக்கும் அதான் அயோத்தி சொல்லுவாங்களா இல்லையா? சொல்றாங்க. 6 மாசம் போனா அந்த காடு நாடாயிடும் அப்படின்னு தான் எல்லாரும் போறாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. ராமனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, சூழ்ச்சியை தவிர. என்ன பண்றான்? ராத்திரி அந்த பாட போடலாம். ஏனே எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தூங்குறாங்க. தூங்காத ஒருத்தன் நம்மால தூக்க முடியல அவனால. ஏன்னா எல்லாரும் வந்துட்டாங்க.
அவ்வளவு பேரும் ராமன் கூட வந்தானா பரதன் எந்த நாட்டை ஆளுவான்? பண்றான். என்ன பண்றான்னா பாடல பார்ப்போம். ஏனையரும் எல்லாரும் ஏனையரும் இன்னனம் உறங்கினர் உறங்கா மாணவனும் அவன் ராமன் மந்திரி சுமந்திரனை வா என்று ஊனமில் பெருங்குணம் ஒருங்கு உடைய உன்னால் மேல் நிகழ்வது உண்டு அவ்வுரை கேள் என விளம்பும். பாதுகாத்தில் தூங்கிட்டு இருக்கான் சுமந்திரன், போய் எழுதுரு, உங்கள்கிட்ட சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, உன்னிடம் விளம்புவதற்கு ஒரு விஷயம் இருக்கிறது, சொல்கிறேன் கேள் அப்படின்னு முதல்ல இருப்பான். உறங்காத மாணவன் ஏனையரும் இன்னனம் உறங்க. அயோத்தி நகரத்து மக்கள் எல்லோரும் காட்டுக்கு போய் காட்டுக்குள்ளே என்டர் பண்ணி காட்டில் இருக்கிற ஒரு பெரிய சோலையில் எல்லோரும் அன்று இரவு தங்குகிறார்கள். ராமன் மட்டும் முடிச்சுட்டு இருக்கான், மக்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. சுமந்திரனை போய் எழுப்புகிறான் நடுராத்திரி. எழுப்பினவன் ரொம்ப பணிவாக வேண்டிக்கிறான் சுமந்திரன். அடுத்த பாடம், ரொம்ப பணிவாக சுமந்திரன் ஒரு வார்த்தை சொல்றான், உன்னால் எனக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறதை செய்வாயா? இவன் ராஜா, அவன் இவனுடைய தேர்ப்பாளன் அல்லது மந்திரி. ஏய், நான் சொல்றதை கேளு, நின்னை வேண்டிற்று. கடைசி வார்த்தை, ஐயா நான் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்? பூண்ட பேர் அன்பினாரை போக்குவது அரிது, போகாது ஈண்டு நின்று ஏகல் பொல்லாது எந்தை. பாருங்க, சுமந்திரனுக்கு ராமன் கேட்கிறான். ரெண்டு காரணம், எப்பவும் எல்லார்ட்டையும் மரியாதை உண்டு, இப்போ அவனால காரியம் ஆக வேண்டியிருக்கியா, கருப்படிக்கு தான் செய்வான். எந்தை நீ இரதம் இன்னே தூண்டினை மீள் நோக்கி சுவட்டை ஓர்ந்து என்னை அங்கே மீண்டனன் என மீள்வர், இது நின்னை வேண்டிற்று, இது நின்னை வேண்டிற்று. எந்தை, அப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா. என்ன, இந்த தேரை அயோத்தி போற ரூட்ல திரும்ப ஓட்டிட்டு போயிடு. பாடலுக்கு பாருங்க, இரதம், அந்த ரதம் தேர், இரதம் இன்னே மீள நோக்கி தூண்டினை. மீள் தூண்டுதல் என்றால் ஓட்டுதல். மீள நோக்கி மீண்டும் அயோத்தி செல்லும் வழியில் நீ ராவா ஓட்டிட்டு போயிடு. தேர் போயிடுத்து. காலம்பரை எந்திரிச்சு பார்ப்பாங்க, ராமனை காணும், சீதையை காணும், லட்சுமணனை காணும், தேரையும் காணும். எங்கடா இருக்கு தேர்? ஹே, இந்த ரோட்ல போட்டுக்கா, எங்க போறது பாரு. அயோத்தியில இருந்து போயிருக்கு தேர். ஓ, அவ்வளவுதான், ராமன் அயோத்தி போயிட்டா, எல்லாரும் போயிட்டாங்க அயோத்தி. சீட் பண்ணினானா இல்லையா ராமன்? ends justify means. நல்லா ஏன் இவ்வளவு சொன்னேன்னா, இவ்வளவு டெலிபரேட்டா இது சொன்னதுக்கு காரணம், ஒரு பய என் கூட வரக்கூடாது என்பது இவ்வளவு உறுதியாக இருக்கக்கூடிய ராமன் லட்சுமணன் கேட்டானாக்கும், சரிடா வாடா அப்படின்னு கூப்பிட்டு போனானாக்கும். நடக்குமா? நடக்கவில்லை. அவனும் கேட்கலை, கேட்டிருந்தாலும் இவன் கூட்டிக் கொண்டு போயிருக்க போவது இல்லை. ஏனென்றால் நாட்டு மக்களை ஏமாற்றி ஒருவரும் தன்னுடன் வரக்கூடாது என்பதில் அவ்வளவு தீவிரமாக இருந்த ராமன் எந்த விதத்திலும் தம்பி தன்னுடன் வந்திருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டிருக்க மாட்டான். எனவே ராமன் கூப்பிடவில்லை. QED அரசாணை இல்லை, ராமன் கூப்பிடலை. தப்பித்தவரை வந்த ஆட்களையே ஒரு சூழ்ச்சி பண்ணி திரும்ப அனுபவிச்சவன் கூண்டு போயிருப்பானா என்ன? நிச்சயமாக இல்லை. ராமன் கூப்பிடலை, அரசாணையும் இல்லை, ராமனும் கூப்பிடலை. அடுத்த ஆப்ஷன், நான் கூண்டு போப்பா, நான் வரேன் கூட. கேட்டுக்கலாமா இல்லையா லட்சுமணன்? கேட்டிருந்தால், அப்படி கேட்டிருக்கும் பட்சத்தில், ராமன் ஒப்புக்கொண்டிருக்கும் பட்சத்தில் அதனால் போனான் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்க முடியும். அந்த ஆர்குமெண்ட்டுக்கும் இடம் இல்லை. ஏனென்றால் லட்சுமணன் கேட்கலை. லட்சுமணன் ராமனை பார்த்தானா? பார்த்தான். ராமன் கூட சண்டை போடுறான், அடி தட்டி சண்டை ரெண்டு பேருக்கும், அண்ணனுக்கும் தம்பிக்கும் அடி குடும்பிப்படி சண்டை ரெண்டு பேருக்கும். ஒரு வார்த்தை கேட்கல, அண்ணா என்னை கூட்டிட்டு போ. இருவரும் சந்தித்து இருக்கிறார்கள், இருவரும் பேசுகிறார்கள், இருவரும் உரையாடுகிறார்கள், இருவரும் நான் சொன்ன மாதிரி சண்டை போடுறாங்க. வாக்குவாதம் வாக்குவாதம் வாக்குவாதம். கடைசியில் ராமன் விழுகிறான், இலட்சுமணன் தோற்று போகிறான்.
எந்த ஒரு கட்டத்திலும் ராமன் இலக்குவன் சந்தித்து பேசிய பொழுது எந்த ஒரு கட்டத்திலும் இலக்குவன் அண்ணா இதையும் கூட்டிடுவோம் என்று கேட்கவில்லை. அதனுடைய பாடல்களை இப்போது பார்க்க போகிறோம். நான் சொன்னப்பறம் போட்டா போறோம். இலக்குவனுக்கு செய்தி கிடைக்கிறது, ராமனுக்கு அரசாட்சி இல்லை என்ற செய்தி. அது பரதனுக்கு போகிறது என்பதும் அவனுக்கு செய்தியாக கிடைக்கிறது. இதன் பின்னணியில் இருப்பவர் கைகேயி என்பதும் அவனுக்கு செய்தி கிடைக்கிறது. ஒரு முக்கியமான விஷயம், இந்த செய்தி லக்ஷ்மணனுக்கு அயோத்தி நகரத்து குப்பன் சுப்பன் கிருஷ்ணசாமி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் லக்ஷ்மணனுக்கும் தெரியுது ஒழிய ராஜகுமாரன் இளவரசன் அடுத்த பட்டத்துக்கு வரக்கூடிய ஒன்றும் கிடையாது. எந்த விதமான ஒரு அரசாங்க மரியாதையிலேயோ வேறு எந்த விதத்திலேயோ லக்ஷ்மணனுக்கு இந்த செய்தி சொல்லப்படவில்லை. அயோத்தி மக்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்தப்படும் பொழுது இவனுக்கும் தெரியப்படுத்தப்படுகிறது. என்ன நடக்கிறது என்றால், ராமன் இந்த ஆழிசூழ் உலகம் எல்லாம் பாடி சொன்ன போது கைகேயி சொன்ன பொழுது, அம்மா நான் உங்கள்கிட்ட விடைபெற்றுக் கொள்கிறேன், மன்னவன் பணி என்றால் அரச கட்டளைன்னு அவர் சொன்னாலும் இல்லையா, ஏவினன் அரசன் என்றார். மன்னவன் பணி என்றாகி உம்படி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனே பெற்றதென்றோ, மின்னொழில் காலம் காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன், இப்படி தலைமை கொண்டேன் மின்னொழில் காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன்னு கையையை பார்த்து விடை பெற்றுக் கொண்டு வந்து விடுகிறான். கோசலையை பார்க்கிறான், கோசலை வருவேன் என்று அடம் பிடிக்கிறாள், முடியாது என்று சொல்லி இவன்ட்டு பேசி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி கோசலை தசரதன் இருக்கும் இடத்திற்கு போகிறாள். தசரதன் மயங்கி வீழ்ந்து கிடக்கிறான். உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியாத நிலைமை. அதை பார்த்து கோசலை ஓன்னு அழறான், பயங்கர சத்தம். பக்கத்து தெருவில் பட்டாபிஷேகம் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கு. ஓன்னு ஒரு அலறல். வசிஷ்டம் ஓடியே வரான். என்ன ஆச்சு? மன்னன் மயங்கி கிடைக்கிறான், கோசலை எழுந்து கொண்டிருக்கிறாள். என்ன நடந்தது தெரியல. வசிஷ்டாங்க வா, நான் தான் எல்லாம் பண்ணினேன் அப்படின்னு கைகேயி வந்து சொல்றான். ராமனை அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு. ராமனிடம் நான் ஏற்கனவே செய்தி சொல்லிவிட்டேன், அவன் போய்விட்டான் என்று கைகேயி சொல்ல. ஏன்னா மின்னொழிய காணம் என்றே போகின்றேன் விடையும் கொண்டேன்னு போயிட்டான். வசிஷ்டர் வந்துட்டே ஸ்டாப் ஸ்டே ஆர்டர் வந்துருக்கு பட்டாபிஷேகத்துக்கு அப்படின்னு சொல்லி பட்டாபிஷேகம் நிறுத்தப்பட்டு நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரிய லக்ஷ்மணனுக்கும் தெரிகிறது. கேட்கிறான். அடுத்த பாட்டு போனா சார். கேட்டான் இளையோ கிளர் ஞானம் வரத்தினாலே மீட்டாள், அளித்தாள் வனம் தம் முனை, வெம்மை முற்றி தீட்டாத வேல் கண் சிறு தாய் என யாவராலும் மூட்டாத கால கடை தீ என மூண்டு எழுந்தான். கேட்டான் இளையோர். கேட்கிறான். என்ன கேட்கிறான்? பட்டாபிஷேகம் இல்லை, அடுத்த ராஜா பரதன், இது ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணினவள் கைகேயி, சிறுதாய். ஹைரார்கிப்படி கடைசியா வந்தவள் கைகேயி. எனவே சுமித்திரைக்கு சின்னவள். வயதிலேயா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. முதல்ல கோசலை, அப்புறம் சுமித்திரை. அவர்கள் இருவருக்கும் குழந்தைகள் இல்லை என்பதால் கைகேயை மூன்றாவதாக மணந்து கொண்டான் தசரதன் என்பதாக. ஆக மூன்றாவதாக வந்த சுமித்திரைக்கும் இளையவள். எனவே சிறுதாய். என்னுடைய சித்தி இந்த மாதிரி ஒரு ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி வனம் மீட்டான். ராமனுக்கு போயிடுத்து. மீட்டாங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன முந்தின ராத்திரி ராமன் கூப்பிட்டு சொல்லியாச்சு, சரி அப்பா உனக்கு அதான் இஷ்டம் தான் நான் ஏற்றுக்கிறேன் ராமன் சொல்ல. பட்டாபிஷேகம் என்று வள்ளுவன் முரசரைய அயோத்தி நகரம் அப்படியே அலம் எப்படி இப்ப தயாராகிட்டு இருக்கோ அதே மாதிரி அன்னைக்கு எக்கச்சக்கமா அயோத்தி நகரம் தயாராகி கொண்டிருக்க கூனி வந்து எல்லாத்தையும் கலைக்கிறான். ஸோ மீட்டாள். ராமனுக்கு போன அரசுகளையே மீட்டாள் தன் மகனுக்கு. கேட்டான் இளையோன் கிளர் ஞானம் வரத்தினாலே மீட்டாள். 2 வரம் கேட்டு மீட்டாள். அளித்தாள் வனம் தம் முனை.
தனக்கு முன்னவன் ராமன். அவனுக்கு வனமளித்தாள் என்பதை கேட்டு வெம்மை முற்றி இதை செய்தவள் யார்? தீட்டாத வேல் கண் சிறுதாய். வேல் போன்ற கூர்மையான கண்களை உடையவள். தீட்டாத வேல். வேலுக்கு பூர்வ தீட்டினா தான் வரும். இவள் கண்ணுக்கு தீட்டாமலே ஒருவளை தீட்டி இருப்பாள், மை தீட்டி இருப்பாள். தீட்டாத வேற்கண் அவள் சொன்னாள் என்று மூட்டாத கால கடைத்தீ. கடை என்றால் கடையூழி, பிரளயம், ஊழிக்காலம். அந்த காலத்தில் ஏற்படக்கூடிய நெருப்பு போல பொங்குகிறான் லக்ஷ்மணன். கேட்டான் இளையோன் கிளர் ஞானம் வரத்தினாலே மீட்டாள் அழித்தாள் வனம் தம் முனை வெம்மை முற்றி தீட்டாத வேல்கண் சிறுதாய் என யாவராலும் மூட்டாத கால கடைத்தீ என மூன்று எழுந்தான். கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவன் என்ன ஒரு மனோநிலையில் இருக்கிறான் என்பதை. ஏன்னா இது முக்கியம். அடுத்த பாட்டு அவன் வரான். கண்ணில் கடைத்தீ யுக நெற்றியில் கற்றை நார விண்ணிற் சுடரும் சுடர் தோன்ற மெய் நீர் விதிப்ப. மெய் என்றால் உடம்பு, ஊத்தறது. மெய் நீர் விதிப்ப உள் நிற்கும் உயிர்ப்பு என்னும் ஊதை. பெருமூச்சு. உள் நிற்கும் ஊதை பிறக்க நின்ற அண்ணல் பெரியோன் தன் ஆதியின் மூர்த்தி ஒத்தான். ஆதியின் மூர்த்தி இவன் ஆதிசேடனுடைய அம்சம். எனவே ஆதிசேடன் போல என்று பெருமூச்சு விட்டுக் கொண்டு அந்த கோபத்தில் நிற்கின்றான் இலக்குவன். எல்லாருக்கும் கேட்கிறதா? என்ன போன கிளாஸ்ல நான் கொஞ்சம் பின்னாடி என்ன போனேன்னா நிறைய பேர் வயசாருக்கு ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அப்படின்னாங்க. அப்படி இருந்தால் கூடுமானவரை நான் எவ்வளவு ரவுடா பேச முடியுமோ அவ்வளவு ரவுடா பேசுறேன். ஸோ இவ்வாறு ஒரு பெரிய கோபத்தில் இலக்குவன் நின்று கொண்டிருக்கிறான். நிற்கிறதோட இல்லை, பேச ஆரம்பிக்கிறான். இதை எடுத்துடலாம் சார். அடுத்த பாட்டு சொல்லும்போது போட்டா போதும். என்ன சொல்றான்? ஏய் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, நம்ம கைகேயிக்கு ஒரு ஓ போட போகிறோம். ஓ போடு கைகேயிக்கு என்று எல்லோரையும் கூப்பிட்டு கைகேயிக்கு ஓ போடுங்கள் என்று நாட்டு மக்களை எல்லாம் கூப்பிட்டு லட்சுமணன் அப்படி என்ன காரியம் பண்ணிட்டாங்க? நாயின் வெங்கன் சிறு குட்டனை ஊட்ட விரும்பினார். ரொம்ப அற்புதமான வார்த்தை. நங்கைக்கு அறிவின் திறம் நன்று இது என்ன? கங்கைக்கு இறைவன் கடக கை உடைத்து நற்கான். போடுங்க என்று கை இரண்டையும் தட்டி கொண்டு நற்கான், சிரித்தான். சிங்கக்குருளைக்கு இடும் தீன் சுவை ஊன் மாமிசம். அதை நாயின் வெங்கண் சிறு குட்டனை பாருங்க. இந்த நாய்க்கு இதை சாப்பிடுறது அவ்வளவு விருப்பம் இல்லை. பரதனுக்கு ஊட்ட விரும்பினாள். என்ன ஒரு வார்த்தை பாருங்க நீங்க. முழுக்க இவதான் பண்ணிருக்கா. அந்த நாய் எனக்கு வேண்டாம், ஐயோ இது ராமனுக்கு உண்டானது, எனக்கு வேண்டாம், எனக்கு பின்னால் வேண்டாம் என்று வெறுத்து ஓடுகிறான் அந்த அரசாட்சியை. கம்மனுடைய வார்த்தை அது. அவர் போற போகிற போடுற வார்த்தையா? கொஞ்சம் நின்று நிதானிச்சு பாருங்க. இந்த வார்த்தையோட ஒரு பரிமாணம், இந்த வார்த்தையோட வீச்சு, இந்த வார்த்தையோட தாக்கம். ஊட்ட விரும்பினாள். அதே அப்பா என்ன ஒரு வார்த்தை. அதுதான் கம்பன். ஊட்ட விரும்பினாள் என்று நங்கைக்கு அறிவின் திறம், கையைக்கு அறிவின் திறம். அடேங்கப்பா எப்பேற்பட்ட புத்திசாலி, அவளுக்கு ஒரு ஓ போடுங்க, நன்று இது என்று என்ன? கங்கைக்கு இறைவன் கடற்கை. கங்கை ஓடக்கூடிய கோசல நாடு, சரை ஓடுகிறது, கங்கை ஓடுகிறது. அந்த நாட்டிற்கு இளவரசனான இவன் கடகம் பூண்ட கையை கொட்டி நகைத்தான். இதை எடுத்துடலாம். அடுத்த பாடல் போட வேண்டாம். சொல்றான், மக்களே இன்றைக்கு பூமி தாயின் பாரம் குறைய போகிறது. இன்றைக்கு பூமி தாயின் பாரம் குறைய போகிறது. என்ன? அவ்வளவு பேரை நான் கொல்ல போறேன். எவனெல்லாம் நான் இன்றைக்கு ராமனுக்கு முடிசூட்ட போகிறேன். நான் என்னுடைய அரசன்
அவனுக்கு இன்று நான் முடிசூட்டப் போகிறேன். இதை தடுப்பதற்கு யார் வந்தாலும் அவர்களை கொன்று குவிப்பேன். எனவே பூமி தாயின் பாரம் குறையப் போகிறது என்று தசரதன் என்ன கொடுக்கிறது? நான் கொடுக்கிறேன் ராமனுக்கு அரசாட்சி என்று கோப கனல், ஒரு வல்கனம் அங்க இருக்கு. இட் இஸ் எரப்டிங். என்ன பாட சொல்கிறான் பார்க்கலாம் பாருங்க. புவிப்பாவை பரங்கெட, புவிப்பாவை பரங்கெட, பரம் என்றால் பாரம். புவிப்பாவை பரங்கெட போரில் வந்தோரை எல்லாம் அவிப்பானும் அவிப்பவர் ஆக்கை அண்டம் முற்றும் குவிப்பானும். இன்றே என் கோவிலை கொற்ற மௌலி கவிப்பானும் நின்றேன். இது காக்குனர் காணில் என்றார். புவிப்பாவை பரங்கெட, புவி என்றால் பூமி, பூமி மாதா. பூமியை பெண்ணாக உருவப்படுத்துவது நம்முடைய வழக்கம். எனவே புவிப்பாவை, புவிப்பாவை பாரங்கெட, புவிப்பாவை பரங்கெட போரில் வந்தோரை எல்லாம் அவிப்பேன். அதோட நிற்க போறேன்னா, அவித்தவர் ஆக்கையை அண்டம் முற்றும் குவிப்பேன். அங்கங்க ஹிப் 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 ஹிப்பா பிணக்குவியல்களை நான் உண்டாக்கப் போகிறேன். புவிப்பாவை பரங்கட போரில் வந்தோரை எல்லாம் அவிப்பானும் அவித்தவர் ஆக்கை அண்டம் முழுதும் குவிப்பானும். இன்றே கொற்றையின் கோவிற்கு மௌலி கவிப்பானும். மௌலி என்றால் கிரீடம், தலையில் சூட்டப்படுவது. சந்திரனை தலையில் சூட்டியவர் சந்திர மௌலீஸ்வரர், அதனாலதான் மௌலி. மௌலி, இதை நான் சூட்டப் போகிறேன். இதை காக்கினர், இதை நடக்க ஒட்டாமல் தடுப்போர் வாங்க பார்க்கலாம், கொண்டி கொண்டு வாங்கடா என்று முழக்கமிட்டுக் கொண்டு அப்படி இவனே சொல்றான், இதை எடுக்கலாம். அப்படி யாரெல்லாம் வரப்போறாங்க? நான் ராமனுக்கு மௌலி சூட்டப் போகிறேன். இதை தடுப்பவர்கள் யாராயிருந்தாலும், முக்கியமானவர் யாராயிருந்தாலும் உடனே பார்த்து யாரெல்லாம் வரக்கூடும்? நான் இன்று ராமனுக்கு மௌலி சூட்டப் போகிறேன். இதை தடுப்பவர்கள் யாரெல்லாம் இருக்கக்கூடும்? ஒரு பட்டியல் தர. யாரெல்லாம் இருக்கக்கூடும்? யோ 3 பேர் சொல்றாங்க ஐயா. ஒருத்த இந்த உலகத்தை காப்பவனா, ஒருத்த இந்த உலகத்தை படைப்பவனா, இன்னொருத்த இந்த உலகத்தை ஒடுக்குபவனா, யாரோ ஒரு 3 பேர் சொல்றாங்க. ஓகே, அவங்க எல்லாம் ஒரு பேர் நிற்கணும். அவங்க ஒரு பொருட்டே இல்லை எனக்கு. அது தவிர விண்ணவர் மன்னவர் கிண்ணறர் கிம்புருடர் என்று யார் வந்தாலும் இந்த பெண்ணுடைய ஆசையை நான் தடுப்பேன் என்று சூடு உரைக்கின்றான் லட்சுமணன். விண்ணாட்டவர் தேவர், விண்ணாட்டவர் மன்னவர் விஞ்சயர் நாகர் மற்றும் எண்ணாட்டவர் யாவரும் நிற்க. அவங்க எல்லாம் செகண்டரி, அவங்க எல்லாம் ஜுஜுபியல், அப்படியே பூதி தள்ளிடுங்க. யாரோ ஒரு 3 பேர் சொல்றாங்களாமே, ஒரு மூவராகி மண் நாட்டுனர் காட்டுனர் வீட்டுனர் வந்த போதும். மண் நாட்டுனர், மண்ணை நாட்டுபவன் பிரம்மன் படைப்பவன். காட்டுனர் காப்பாற்றுபவன் விஷ்ணு. வீட்டுனர், வீட்டுதல் என்றால் ஒழித்தல் அடித்தல் ஒடுக்குபவன் ருத்ரன். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஒரு மூவர் வந்த போதும் பெண்ணாட்டம் ஓட்டேன் இந்த பேருலகினில். பேருலகத்துள் என்றான். இந்த பெண் நாட்டம் என்றால் அவளுக்கு எது நாட்டம் இருக்கிறதோ அது. ராமனுக்கு வனம், பரதனுக்கு அரண்மனை என்பதை நான் அதை சக்சஸ் ஆக விடமாட்டேன். எப்போ இந்த 3 பேர் எதிர்த்து வந்தாலும் வரமாட்டாங்கன்னு தெரியும். ஹைப்போதெட்டிக்கல்,
அட எவன் வேணா வரட்டையா, மண் நாட்டவர், விண் நாட்டவர், நாகர், இந்தியர் எல்லாரும் சொல்றீங்க, அவங்களாம் வரட்டும். கீப் தம் அசைட். அவளை வந்து செகண்ட் ப்ரையாரிட்டியாக நான் வந்து அட்டாக் பண்றேன். அதுக்கு முன்னால அந்த மண் நாட்டினர், காட்டினர், வீட்டினர் வந்தாலும் அவர்களை அழிப்பேன் என்று சூடு வைத்து லட்சுமணன் அயோத்தி நகரத்தின் வீதிகளில் திரிந்து கொண்டிருக்கின்றான். அடுத்த பாட்டில் போகலாம் சார். காலை கதிரோன் நடு உற்றது ஓர் வெம்மை காட்டி ஞானத்தவர் கோமகன் அந்நகரத்து நாப்பன் மாலை சிகர தனி மந்தர மேறு முந்தை வேலை திரிகின்றது போல் திரிகின்ற வேலை. அவ்வாறு இலக்குவன் அயோத்தி நகரத்தில் மந்தரமலை எவ்வாறு பார்க்கடலை கடைந்ததோ அதுபோல அந்த அயோத்தி நகரத்தின் வீதிகளில் திரிந்து கொண்டிருக்கின்றான் இலக்குவன். எவ்வாறு? காலை கதிரோன் நடு உற்றது போல் வெண்மை. நண்பகல்ல சூரியன் எவ்வளவு வெண்மையாக இருக்குமோ, காலை கதிரோன் அவ்வளவு வெண்மையாக இருக்கப்படாது. நடு உற்றது, நாளின் நடுப்பகுதியின் நண்பகலில் எவ்வளவு கடுமையாக வெப்பமாக இருப்பானோ அதுபோல ஞானத்தவர் தசரதன் அவனுடைய கோமகன், அவனுக்கு ராஜாவான அரசகுமாரனான அந்த நகரத்து நாப்பன் என்றால் நடுவில் மாலை சிகர தனி மந்தர மேரு, மந்தரமலை எவ்வாறு பார்க்கடலை கடைந்ததோ அதுபோல அயோத்தி நகரத்து வீதிகளில் திரிந்து கொண்டிருக்கின்றான், பிரகடனம் செய்கின்றான். எவனானா வாங்க, ராமனுக்கு இன்று நான் மௌலி கவிக்கப் போகிறேன், புவிப்பாலும் பரங்கட போரில் வந்தோரை எல்லாம் அவிப்பாலும் அவித்தவர் ஆக்கை அண்டம் முழுதும் குவிப்பாலும் என்று அந்த சூழேற்று அயோத்தி நகரத்தின் வீதிகளில் நடந்து கொண்டிருக்கின்றான். நானொலியை எழுப்புகின்றான். அவனுடைய வில் எடுத்து கோசலையை அப்பாவிடம் போக, கைகேயிடம் மின்னொளி காணும் என்றே போகின்றேன் விடயம் கொண்டேன் என்று சொன்ன ராமன் கோசலையை பார்த்து கோசலைக்கு செய்தி சொல்லிவிட்டு சுமித்திரை இருக்கும் இடத்திற்கு போகிறான். அவளிடம் விடைபெற்றுக் கொண்டு குட் பை சொல்லிவிட்டு அயோத்தியை நீங்குவதற்காக ராமன் சுமித்திரையிடம் இருக்கும் பொழுது இந்த நான் ஒலி கேட்கிறது. அவனுக்கு ஓடியே வர்றான். அந்த ஒலியை கேட்ட உடனே இது லட்சுமணோட ஒலி. இந்த பாண்டவர் அஞ்ஞாதவாதம் முடிஞ்ச உடனே அர்ஜுனன் போய் இந்த மரத்திலிருந்து ஆயுதங்கள்லாம் எடுத்து நானை கூட்டி பீஷ்மர் சொல்லுவார், ஓ காண்டிபம் அப்படின்னு. அந்த மாதிரி லட்சுமணனுக்குன்னு இருக்கிற ஒலி கேட்டவுடன் ராமனுக்கு தெரிஞ்சு போச்சு, நேரம் வந்துட்டான். படலை போடலாம். மின்னொத்த சீற்றல் கனல் விட்டு விளங்க நின்ற பொன்னொத்த மேலி புயலொத்த தடக்கை யானை என்னத்த எண்ணி இறையோரை முனிந்திலாராய் சன்னத்தன் ஆகி தனு ஏந்துதற்கு ஏது என்றான். ராமன் வந்து கேட்கிறான். இப்படி யுத்த சன்னத்தனாக போருக்குண்டான எல்லா கவசங்களும் எல்லா பாதுகாப்பு கருவிகளும் தெரிவித்துக் கொண்டு கையிலே வில், முதுகிலே அம்பரா துணி, இன்னொரு அம்பு, இடையிலே வாழ், மார்பிலே கவசம், கைக்கு உரை, காலுக்கு உரை என்று சன்னத்தன் யுத்த சன்னத்தனாக நீங்க நின்று கொண்டிருக்கிறாயே, இதற்கு என்ன காரணம் என்று ராமன் கேட்கின்றான். ராமன் இலக்குவன் சம்பாஷணை நடக்கிறது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதுக்குதான் இவ்வளவு வந்து மின்னொத்த சீற்ற கனல் விட்டு விளங்க நின்ற பொன்னொத்தி மேன பொன் ஒத்த மேனி புயல் ஒத்த தடக்கையானை, தடக்கையான் இலக்குவன். அவனை என்னப்பா நீ இறையோரை முனிந்திலாராய், யார்கிட்டையும் கோபப்படாத நீ வந்து ஏன் இப்படி யுத்த சன்னத்தானாக நிற்கிறாய் என்று ராமன் கேட்கணுங்க காத்துட்டு இருந்தான் போது. அவன் சொல்றான், எடுத்துடலாம் அண்ணா, உனக்கு பட்டாபிஷேகம் யாரோ சொன்னாலே டோன்ட் பாதர், நான் இன்னைக்கு உனக்கு மௌலியம் கட்ட போறேன் பா என்று அண்ணனிடம் சொல்கின்றான் இலக்குவன். அதில் போன சார் மெய்யை சிதைவித்து, அடுத்த பாடல், மெய்யை சிதைவித்து நின்மேல் முறை நீத்த நெஞ்சம் மையில் கரியா எதிர் நின்னை மௌலி சூட்டல் செய்ய கருதி தடை செய்குனர் தேவர் எனினும் துய்ய சுடு வெண் கனலின்
சுடுவான் துணிந்தேன். ஆக தேவர்களே வந்தாலும் மெய்யை சிதைவித்து, உண்மை சத்தியம் அதை அழித்து மெய்யை சிதைவித்து நின்மேல் முறை நீத்த நெஞ்சம் மையில் கரியாள். மையை விட கருப்பான நெஞ்சம் உடையவள் கைகேயி. அவள் எதிர் நின்னை அம்மௌலி சூட்டல் செய்ய கருதி. அதான் என்னுடைய எண்ணம். தடை செய்குணர் தேவர் ஏனும் துய்ய சுடுவேன், கம்ப்ளீட்டா சுட்டு அழிச்சிருவேன் அவங்களை. அதற்காக துணிந்து நின்று கொண்டிருக்கிறேன். என்ன அவன் கேட்டான், ஏன் யுத்த சன்னத்தினால நிற்கிறாய்? அதற்காகத்தான் உனக்கு மௌலி சூட்டு போனேன், எவனாவது சண்டைக்கு வந்து அடிச்சு கொள்றதுக்காக தயாரா இருக்கிறேன் அப்படின்னு லக்ஷ்மணன் பதில் சொல்றான். அடுத்த பாடல் சொல்றான், என் கையில வில் இருக்கு. வலக்கார்முகம், கார்முகம் என்றால் வில். வலக்கார்முகம் என் கையது ஆக அவ்வானுளோரும் விளக்க அவர் வந்து விளக்கினும் என் கை வாழிக்கு இலக்கா எழிலித்து உலகு ஏழினோடு எழும் மன்னர் குலக்காவலும் ஒன்று உனக்கு யான் தர கோடி என்றான். கோடி என்றால் கொள்வாயாக, கொடுத்தல் கோடி. வலக்கார்முகம் என் கையதாக, வலக்கையில் நான் வில்லை ஏந்திக் கொண்டிருக்கிறேன். வலக்கார்முகம் என் கையதாக அவ்வானோரும் வந்து விளக்கா. என்னை கண்டு எல்லாருக்கும் பயம், ஒரு பயம் வரமாட்டான். வந்தாலும் விளக்கினும் என் கை வாழிக்கு இலக்கு ஆவார்கள். அவர்களை எரிவித்து உலகு ஏழினோடு ஏழும். அந்த வார்த்தை யோ அப்பா கொடுத்தா உனக்கு இந்த கோசல நாட்பட்டு தான் கிடைக்கும். நான் தரேன் உனக்கு. உலகம் ஏழினோடு ஏழும் இந்த குலக்காவலும். குலக்காவல் அயோத்தி நகரத்து மக்களை ஆட்சி செய்யக்கூடிய உலகம் ஏழினோடு ஏழும் மன்னர் குலக்காவலும் இன்று உனக்கு யான் தர கோடி, பெற்றுக்கொள்வாயாக என்று அண்ணனுக்கு நான் தரப்போறேன். இன்னைக்கு ராஜ்யம் எடுத்துக்கோ, யாவம் வந்தாலும் சரி பார்த்துருவேன். ஒரு கை மும்மூர்த்திகளே வந்தாலும் சரி என்று அப்பேற்பட்ட ஒரு ஆவேசம், அப்பேற்பட்ட ஒரு கோபம் பார்க்கிறாராம். தம்பி என்ன பண்ற, இந்த கோபம் ஆகாது. நிறைய பாடல்கள் வருகின்றன, அவற்றெல்லாம் மிஸ் பண்றேன்னா. ராமனுக்கும் இறக்குவனுக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. நான் சொன்னேன் குடிமை பிடிச்சேன்னு. ஏண்டா கோவப்படுற? இதுக்கு கோவப்படாம வேற எதுக்கு கோவப்படுவேனா? அப்படி ஒரு பாட்டு இருக்கு கமெண்ட்ல. ஏன் கோவப்படுற? என்னன்னா இன்னைக்கு நான் கோவப்படாம வேற என்னைக்கு கோவப்பட முடியும்? உனக்கு ராஜ்யம் நேற்று வரைக்கும் உனக்கு ராஜ்யம், இன்னைக்கு இல்லைங்கிறாங்க. இன்னைக்கு நான் கோவப்படக்கூடாதாக்கும், வேற எதுவும் நான் கோவப்படுவேன் என்று சொல்லி தேவைப்பட்ட பாடல் போகிறது. கடைசியில் ராமன் சொல்கிறார், கமலின் மிக பிரபலமான ஒரு பாடல். தம்பி போடாதீங்க, ஆற்றுல வெள்ளம் வரலைன்னா அது ஆற்றோட குத்தம் இல்லை, எங்கேயோ மழை பெய்யுற அதோட குத்தம். அதனால நதியின் பிழை என்று பாடப்பட, நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை அன்றே அற்றே பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை என்னை நீ இதற்கு வெகுண்டது என்றார். நதியில வெள்ளம் அல்ல, அது நதியோட குத்தமா? கேட்ச்மெண்ட் ஏரியா தான் மழை பெய்யலன்னா தண்ணி வரல. நதியின் பிழை என்று நறும் புனல் இன்மை, பதியின் பிழை என்று நம்முடைய அப்பா பதி பயந்து நம்மை புறந்தார். பயந்து இல்லை, நான் வேணுமே பயந்து சொல்றேன். பயத்தல் என்றால் கொடுத்தல். நம்மை பெற்றெடுத்தாலே கைகேயி பயந்து நம்மை பெற்றார் மதியின் பிழை என்று. கைகைக்கு புத்தி கட்டு போச்சு. ஓடுங்கடா, சிங்கல் குட்டி தின்னு வச்சிருந்த மாமிசர் எடுத்து நாய்க்கு ஊட்ட விரும்பினாள். அவளுடைய பிழை இல்லை, அவள் மீது எந்த விதமான குற்றமும் இல்லை. பயந்து நம்மை புறந்தார் மதியின் பிழை என்று. அவனோட பையன் பரதன், அவனோட பிழையும் இல்லை. யாருடைய பிழையா இது? விதியின் பிழை.
இதற்கு நீ என்னை வெகுண்டது. விதிப்பா, தலையெடுத்து, இதுக்கு போய் நீ கோவிச்சுக்கிறிய. இந்த ஒரு வார்த்தை போதும். அவன் ஏற்கனவே எக்கச்சக்கமா சூடா இருக்கு. நல்ல சூடான தோசைகள் தண்ணி விட்டா எப்படி பொறிக்குமோ அந்த மாதிரி. என்ன சொன்ன? விதியா? விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காண்டி. என்ன விதியா? விதிக்கு ஒரு விதி செய்கிறேன் என் வில்லா. அப்படி ஒரு கோபம் சொல்றான். அந்த பாட பாருங்க நீங்க. அடுத்த பாடல். குதிக்கும் உலையுள் ஒரு தீ என்ன ஊதை பொங்க கொதிக்கும் மனம் எங்கனம் ஆற்றுகிறேன். கோள் இழைத்தாள். கோள் என்றால் குற்றம், பிழை, தீமை. கோள் இழைத்தாள் மதிக்கும் மதியாய் முதல்வானவர்க்கும் வழி இது. ஆம், விதிக்கும் விதியாம் என் வில் தொழில் காண்டி. விதியா? கூப்பிடையா அந்த விதிய? விதிக்கு ஒரு விதி செய்கிறேன். விதிக்கு விதியாகும் என் வில் தொழில், என்னுடைய வில்லின் ஆற்றல் காமிக்கிறேன். கூப்பிடு அந்த விதிய என்று கொப்பளிக்கிறான், கொந்தளிக்கின்றான். இலக்குவன். 2 பேரும் பேசுறாங்க. மறை தந்த வாயால் நீ இதெல்லாம் சொல்லலாமான்னு கேட்கறேன். நீ எப்பேற்பட்டவன்? ஏகப்பட்ட ஆர்குமெண்ட் இருக்கு 2 பேரும். அப்பா அம்மாவை கொண்டுட்டு தான் எனக்கு ராஜ்யம் வேணுமா? நீ யார் கூட சண்டை போட போற? பெத்த அப்பன் அம்மா கூட போய் சண்டை போட போற என்றெல்லாம் அறிவுரை சொல்லி ராமன் கொஞ்சம் கொஞ்சமா இப்படியே கடைசியில் புஷ்ஷுன்னு காத்து போன பலூன் மாதிரி லக்ஷ்மணன் ஆகி விடுகிறான். அந்த படலை பார்க்கலாம். சீற்றம் துறந்தான், எதிர் நின்று தெரிந்து செப்பும் மாற்றம் துறந்தான், மறை 4 என வாங்கல் செல்ல நாள் தென்திரை வேலையின் நம்பிதன் ஆணையாலே ஏற்றம் தொடங்கா கடலில் தனிவு எய்தி நின்றான். தனிவு எய்தி நின்றான். இதுதான் முக்கியமான வார்த்தை. சீற்றம் துறந்தான், கோபமெல்லாம் போச்சு. எதிர் நின்று சொல்லும் மாற்றம், மாற்றம் என்றால் சொல், ஆர்குமெண்ட், வாதம். எதிர் நின்று சொல் மாற்றம் துறந்தான். இனிமேலும் அண்ணனுடைய என்னால் ஆர்கியூ பண்ண முடியாது என்று அதை விட்டுவிட்டான். கோபத்தை விட்டுவிட்டான். தனிவு எய்தி நின்றான். நம்பிதன் ஆணையாலே, ராமனுடைய வார்த்தையால, ராமனுடைய ஆணையால லட்சுமணன் அடங்கி போகிறான். இங்க நிறுத்தப்பாரு. இவ்வளவு ஏன் சொன்னேன்னா, ராமன் லட்சுமணன் சந்திப்பு எழுந்திருக்கிறது. காட்டுக்கு போவதை பற்றி 2 பேரும் ஏராளமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? அண்ணா உனக்கு நான் ஆட்சி ராஜ்யம் தரேன் என்று இவனும், இவ்வளவு கோபப்படக்கூடாது தம்பி என்று அவனும் சொல்றான். கடைசியில் சீற்றம் துறந்தான், எதிர் நின்று உரைக்கும் மாற்றம் துறந்தான். கம்ப்ளீட்டா பழைய நிலைமைக்கு வந்து வாழை சுருட்டி 2 காலுக்குள்ள விட்டுட்டு சின்ன நாய் போல அண்ணன் கூடவே போறதுக்கு தயாரா இருக்கான். எங்க இருந்து இருக்க அந்த அளவு வந்த இலக்குவன் இந்த தருணத்திலும் 2 பேருக்கு பேச்சு நடந்திருக்கு. அண்ணா நான் தான் தப்பு, நீ என்ன சொல்ற? அப்பா சொன்னது நீ காட்டுக்கு போற, அவ்வளவுதான், சரி போ. என்னை கொண்டு பையன் கேட்டுக்கணுமா இல்லையா? கேட்டுக்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் இந்த கட்டத்தில் சண்டை போட்டான். அவனுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், அவனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ், அவனுடைய முதல் கொள்கை, முதல் நிலை, எப்படியும் அண்ணனுக்கு திரும்ப ராஜ்யத்தை வாங்கி கொடுத்துருவேன் அப்படிங்கிற அவனுடைய நிலைமை. டாப்ஸி டெர்வி ஆயிடுச்சு. அண்ணனுக்கு ராஜ்யத்தை தன்னால் வாங்கி கொடுக்க முடியாது, அண்ணன் காட்டுக்கு தான் போறான் என்பது ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரிந்த இந்த நிலையில் அவன் என்ன பண்ணிருக்கான்? அண்ணா நானும் கூட்டிட்டு போ. கேட்டுக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. ஆப்வியஸா கேட்டுக்கணும். கேட்கலை என்பது கம்பெனி என்பது
கேட்கலை. இந்த பாடல் மாற்றம் மாற்றம் துறந்தான் சீற்றம் துறந்தான் எல்லாம் ஆறி அவளா போயாச்சு. பழைய நிலைமைக்கு ரொம்ப சாந்த சுரூபியான லட்சுமணனா வந்தாச்சு. அது மட்டும் இல்ல, சாந்த சுரூபியானான் என்பது அல்ல முக்கியம். இங்கே அண்ணன் காட்டிற்கு எப்படியும் போய்விடுவான் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லாமல் இறக்குவனுக்கு இப்பொழுது தெரிகிறது. இந்த நிலையில் அவன் செய்திருக்க வேண்டியது அவனுக்கு காட்டுக்கு அண்ணனுடன் போக வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்குமே. ஆனால் என்னை கூட்டிட்டு போ சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லலை. QED அரசாணை இல்லை, அண்ணன் அழைக்கவில்லை, நானும் வர கூட்டிட்டு போ அதுவும் சொல்லலை. ஆனால் மனம் போனான். போனான்னு நமக்கு எல்லாம் தெரியும். இந்த 3 காரணங்களும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு நிரூபித்திருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். ஆனாலும் போயிருக்கான். ஏன் போனா? இல்ல, ஏன் போனா? அவன் அம்மா போ சொல்லலை. அது அப்புறம் பார்க்க போறான். அவன் அம்மா போ சொல்லறாங்கிறது உண்மை, போ சொல்லலைங்கிறது உண்மை. அவன் அம்மா போ சொல்லலை. என்னோட ஸ்டாண்ட் அவன் அம்மா போ சொல்லலை. நீங்களும் ஒத்துப்பீங்க, 15 நிமிடம் லேட்டா ஒத்துப்பீங்க அவன் அம்மா போ சொல்லலை. ஆனால் போனான். ஏன் போனான்? நான் 3 பாசிபிலிட்டிஸ் சொன்னேன். ஜீவோ அண்ணன் கூப்பிட்டான், ஜீவோவும் இல்லை, அண்ணன் கூப்பிட்டு அண்ணா என்னை கூட்டிட்டு போப்பா அப்படின்னு காலை விழுந்து கேட்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கூட்டு போடா கூட்டு போடா. இந்த இடத்தில் அண்ணனால் எந்த விதத்திலும் மறுக்க முடியாத ஒரு ஆர்குமெண்ட் லட்சுமணன் வைத்திருக்க முடியும். வைக்கல. அண்ணனால் எந்த விதத்திலும் மறுப்பு சொல்லி இருக்க முடியாத ஒரு ஆர்குமெண்ட் இருந்தும் வைக்கல. இது லட்சுமணன் குதிச்சுதா இல்லையா தெரியாது, வரதராஜன் குதிச்சு அப்படின்னு ஆர்குமெண்ட்டியா? அண்ணா இங்க வா. விஸ்வாமித்திரன் வந்தாரா? வந்தார். தாளைகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறா, யாகத்தை காக்கணும், நீ வா. கூப்பிட்டாரா? கூப்பிட்டார். என்ன சொல்லி கூப்பிட்டார்? கரீசம்மன் ஒருவனை தருதி. ஒரு 4 பிள்ளைல கனகரன்னு ஒருத்தர் இருப்பானே அவனுக்கு கொடு அப்படின்னு கேட்டார். கேட்டாரா? ஆமா. எத்தனை பேர் கேட்டார்? ஒருவனை. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கரிய செம்மன் ஒருவனை தருதி கேட்டார். விஸ்வாமித்திரன் வந்து தாடகையினுடைய அட்டகாசத்தெல்லாம் ஒடுக்கி என்னுடைய யாகத்தை காப்பாற்றுவதற்காக உன்னுடைய மகன் ராமனை மட்டுமே, ராமன் இல்லாமல் வேறு எதுவும் வரக்கூடாது, ஒன் அண்ட் ஒன்லி ராமன், கரிய செம்மன் ஒருவனை தருதி அப்படின்னு தான் கேட்டார். அப்பா என்னை கேட்க சேரலையா? விஸ்வாமித்திரர் கேட்கல. நான் வரேன்னு அப்பாட்டையும் சொல்லலை. நீங்க அப்பாட்ட அப்பா லட்சுமணன் அனுப்பையும் கூட கேட்கல. அப்பா அனுப்பிச்சாரா இல்லையா? சொல்லுங்க, அப்பா அனுப்பிச்சாரா இல்லையா? தாடகையினுடைய வேள்வியை காப்பதற்காக சென்றவர்கள் ராமனும் இலக்குவனும். கேட்கப்பட்டது ராமன் மட்டுமே. ஏன் இலக்குவனை தசரதன் அனுப்பினான்? கேட்கப்படாத பொழுது ராமன் கேட்கல. நான் போறேன்னு லட்சுமணன் சொல்லல, விஸ்வாமித்திரர் 2 பேரும் அனுப்புன்னு சொல்லல. ஏன் தயரதன் இலக்குவனை ராமனுடன் அனுப்பினான்? இந்த தயரதனை விட்டுருங்க. அண்ணா அப்பா என்னையும் சேர்த்து உன் கூட ஏன் அனுப்பிச்சார் தெரியுமா? ராமன் ஒருத்தன் கிடையாதுப்பா. ராமலட்சுமணன், ராமலட்சுமணன் சொல்றவன் இல்லையா? ராம இலக்குவர்கள், ராம ஒரு லட்சுமணன், ராமன் லட்சுமணன். ராமன் தனியா ஒரு ஆள் கிடையாது, லட்சுமணன் ஒரு தனியா ஒரு ஆள் கிடையாது. ராமன் முதல் லட்சுமணன் போய்தான் ஆகணும் என்று கேட்கப்படாத பொழுது, சுட்டப்படாத பொழுது
வேண்டுகோள் வைக்கப்படாத பொழுது அப்பாவே நின்று என்னையும் சேர்த்து அனுப்பியது போல் இப்பவும் உன்னை காட்டுக்கு போகணும் என்று சொன்னபோது it is implied automatically then I also will come with you. இதற்கு என்ன ஆர்குமெண்ட் இருக்கு சொல்லு. கேட்டுக்கணுமா இல்லையா? கேட்கல. ஏனென்றால் ஏன் கேட்கல? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க நீங்க. நான் இப்ப தூரம் கேட்டாலாம் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல் ஆர்குமெண்ட் தான் வைக்கிறேன். அவன் ஏன் கேட்கல? ஒரே ஒரு ரீசன் தான் ஐயா, போக வேண்டும் என்று அவன் விரும்பவில்லை. போக வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் இல்லை. இருந்திருந்தால் கேட்டுப்பானா இல்லையா? சீற்றம் எல்லாம் தணிந்து மாற்றம் ஒன்றும் உரைக்காத பொழுது இனிமேல் அண்ணனுக்கு என்னால் மௌலிக அளிக்க முடியாது, அண்ணன் காட்டுக்கு போய்த்தான் தீருவான், எல்லாம் முடிஞ்சு போய் சரி அண்ணன் காட்டுக்கு போத்தான் போறான், என்னையும் கொண்டு போறான். அந்த சந்தர்ப்பத்தை கேட்கணும், அதுக்கு முன்னாடி கேட்க முடியாது. அப்பொழுது ஏன் கேட்கவில்லை? நான் சொன்ன இந்த ஆர்குமெண்ட்டை ஏன் வைக்கவில்லை? ஏன் வைக்கவில்லை என்றால், ஏன் கேட்கவில்லை என்றால் அண்ணனுடன் மனம் போக வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லவே இல்லை. இது நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ? நான் கம்பனோட பாடலை வச்சு ப்ரூவ் பண்ணிட்டு அவனுக்கு அந்த எண்ணம் இல்லை. ஏன் போனான்? தூண்டப்படுகிறான். இந்த எண்ணம் அவனுக்கு இப்பொழுது இல்லை. அவனுக்குள் இந்த விதை விதைக்கப்படுகிறது, இந்த ஆசை அவனுக்குள் ஊன்றப்படுகிறது. அது ஒரு பெரிய விருட்சமாக அடுத்த செகண்டிலே பெரிய மரமாகி விடுகிறது. இந்த ஆசை என்ற வித்து என்ற விதை அவருக்குள் ஊன்றப்படுகிறது, விதைக்கப்படுகிறது. விதைப்பவள் கைகேயி. இதான் சொன்னேன். கதை எல்லாருக்கும் தெரியும், ராமாயணம் படிச்சுட்டு போயிருக்கோம். அதுக்குள்ள இவ்வளவு நுணுக்கம் இருக்கு, இவ்வளவு விஷயம் அதுக்குள்ள இருக்கு. இலக்குவன் தூண்டப்படுகிறான். சில வயது ஏழையார் வரைக்கும் அவனும் தோன்றது பாடம் நீ தூண்டப்படுகிறான். வனம் போக வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் விதைக்கப்படுகிறது. என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் வாருங்கள். அடுத்த பாடல் போடலாம். இலக்குவனையும் கூட்டுக் கொண்டு தான் எங்கே இருந்தாலும் சுமித்திரையிலிருந்துதான் ராமன் வந்திருக்கிறான். இலக்குவனையும் கூட்டிக் கொண்டு ராமன் சுமித்திரை இருக்கும் இடத்திற்கு போகிறான். அண்ணான் தனை ஐயனும் ஆதியோடு அந்தம் என்று தன்னாலும் அளப்பரும் தானும் தம் பாங்கர் நின்ற பொன்மானும் உரியானும் தடி என்ன புள்ளி பின்னை சொல் மாண்பு உடை அன்னை சுமித்திரை கோயில் புக்கான். சுமித்திரை கோயில் புக்கான். இலக்குவனை தழுவிக்கொண்டு, இந்த வார்த்தை தழுவிக்கொண்டு ராமன் சுமித்திரையின் கோயில் என்றால் அரண்மனை. அங்கிருந்துதான் வந்திருக்கான். அங்கே இருக்கும் பொழுதுதான் நானொலி கேட்கிறது. அங்கிருந்து பாதியில ஓடி வந்தா 2 பேருக்கு சண்டை நடக்கிறது. தம்பியை சமாதானப்படுத்திட்டு தம்பி ஒண்ணுமே பேசாம எனக்கு போனன்னு ஆசை இருக்கு, சொல்லவும் இல்லை, ஆசையே இல்லை. அந்த நிலைமையில போறா 2 பேரும் திரும்ப சுமித்திரை இருக்கும் இடத்திற்கு வருகிறார்கள். அடுத்த பாடல் போடாதீங்க, இது எடுத்துடலாம். சுமித்திரை இருக்கும் இடத்தில் ராமன், லட்சுமணன், சுமித்திரை 3 பேரும் இருக்கிறார்கள். பேசிட்டு இருக்காங்க. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு விஷயம். ஏன்னா நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும். கண்ணீர் பெருக்கிக் கொண்டு அவள் நிற்கின்றாள். அப்போ அந்த இடத்திற்கு 2 பேர் வராங்க. 2 பேர் வருகிற இருவரும் கைகேயினுடைய ஷேடி பெண்கள், அவளுடைய வேலைக்காரிகள், அவளுடைய பணிப்பெண்கள், கைகேயிக்கு ஏவல் செய்பவர்கள். அவங்க 2 பேரும் வராங்க. 2 பேர் வராங்க. கையில ஒரு பெரிய தாம்பாளமும் இல்லைன்னா அந்த காலத்து சொலகு
சோழகெல்லாம் தெரியுமா தெரியும், முறம் ஒரு அந்த மாதிரி ஏதோ அந்த காலத்தில் என்ன இருக்கும்போது 2 பேர் கையிலையும் ஒரு தாம்பாளமோ ஒரு சோழகோ எழுந்திட்டு வராங்க. அது மேலே ஒரு சாமான் என்ன சாமான் என்றால் காட்டிற்கு போகிறவர்கள் தரிக்கக்கூடிய மர உரி ஆடை. வேட்டி சட்டையெல்லாம் கிடையாது, மரத்தின் பட்டைகளிலிருந்து உரித்து அதை கொண்டு செய்யப்பட்ட ஆடைகள் மர உரி என்றதற்கு பெயர். சீரை என்று கம்பெனி தமிழில் சொல்கிறார்கள். அந்த ட்ரெஸ்ல தான் ராமன் காட்டுக்கு போனான். சீரையும் அதில் தான் போனான், லக்ஷ்மணன் அதில் தான் போனான். ஸோ 2 பெண்கள் வருகிறார்கள். இருவர் கையிலும் ஒவ்வொருவர் கையில் ஒரு மர உரி, அதை ஏந்தி கொண்டு அந்த 2 பெண்களும் வருகிறார்கள். பாடலை பார்ப்போம். அடுத்த பாடு தாய் ஆற்றுகின்றார். அடுத்த பாடு தாய் ஆற்றுகின்றார் தன்னை ஆற்றுகின்றார்கள் தம்பால் தீ ஆற்றுகின்றார் தனிச்சிந்தையில் நின்று செற்ற நோய் ஆற்றுகின்றார் உயிர் போல நுடங்கு இடையா மாயா பழியாள் தர வர்க்கலை ஏந்தி வந்தார். வர்க்கலை என்பது மரவுரி, வர்க்கலை என்பது சீரை, மரத்தின் பட்டைகளால் தயாரிக்கப்பட்ட ஒரு டிரஸ். 2 சேடி பெண்கள். யார் அது அனுப்பிச்சிருக்கா? மாயா பழியாள். அதான் கைகையை சொல்லக்கூடிய வார்த்தை. மாயா பழியாள் தர வர்க்கலை ஏந்தி வந்தார் நோய் ஆற்றுகின்ற உயிர் போல. அவள் அந்த வந்தவருடைய நுடங்குகின்ற இடை, மெல்லிதான இடையை உடைய 2 பெண்கள் கையில் வர்க்கலையை ஏந்தி கொண்டு 2 பெண்கள் வருகிறார்கள். வந்தவங்க சொல்றாங்க. அடுத்த பாடல் போகலாம். கார்வானம் ஒப்பான் தனை காண்தொரும் தொரும் போய் நீராய் உக கண்ணினும் நெஞ்சி அழிகின்ற நீரார் பேராய் இடர்பட்டு அயலார் ஊரு பீழை கண்டும் தீரா மனத்தாள் தர வந்தன சீரம் என்றார். கையை மீண்டும் ஒரு அடைமொழி. பேராய் இடர்பட்டு அயலார் உரு பீழை, பீழை என்றால் துன்பம், மற்றவருடைய துன்பத்தை கண்டு சந்தோஷப்படக்கூடியவள். பேராய் இடர்பட்டு அயலார் ஒரு பீழை கண்டும் தீரா மனத்தாள் அவள் கையை தர வந்தன சீரம் என்றார். வந்தன குறைந்தபட்சம் 2, 13, 15, 28, 27 தெரியாது. பட் வந்தனங்கிறது ப்ளூரல், அது ஒதுங்கி வந்தது இல்லை, வந்தன. மரவரிகள் வந்திருக்கின்றன அப்படின்னு அந்த 2 பெண்களும் சொல்றாங்க. லக்ஷ்மணன் பார்க்க 2 மரவரி இருக்கு. ஒன்று அண்ணாக்கு, இன்னொன்று எனக்கு. இந்த 2 மர உரிகளை பார்த்ததும் அவருக்குள் தானும் காட்டுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம், என்ற ஆசை, அந்த விதை ஊன்றப்படுகிறது. இதை ஊன்றுபவள் கைகேயி. லாஸ்ட் மினிட் 11th hour 59th minute 59th second அடுத்த போயிடுவான். எப்படியாவது ராமன் காட்டிற்கு போவதற்கு முன்னால் அவசர அவசரமா வாங்கிட்டு எடுத்துட்டு போவோம், இந்த சீரத்தெல்லாம் எடுத்துட்டு போவோம், அங்கதான் இருக்கான் ராமன் லக்ஷ்மணன் 2 பேர் சேர்ந்து இருக்காங்க, அங்க கொண்டு போய் மறுபடியும் கொடுங்க. யாருக்கு சொல்லல. எவ்வளவு வந்தன சீரம் என்றார். அந்த 2 சேடி பெண்களும் மரவுரிகள் வந்திருக்கின்றன. இதுவரை வனம் போக வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத லக்ஷ்மணன் இந்த 2 மரவுரிகளை, ஒன்றுக்கு மேற்பட்ட மரவுரி வந்ததால் 15 வந்திருந்தா அண்ணனுக்கு 1 எனக்கு 14, இல்லைன்னா அண்ணனுக்கு 14 எனக்கு 1. இந்த மரவுரியின் மேல் பார்வை பட அந்த மரவுரி இவனுக்குள் ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கிறது. 2 அல்லது அதற்கு மேற்பட்டவை எல்லாம் அண்ணனுக்கு ஒன்று உடித்துப்பான், இன்னொன்று தோற்றி துணியை காய போட்டிருப்பானா, எதுக்கு இத்தனை
நிச்சயமாக எனக்கும் சேர்த்து தான் வந்திருக்கு. உடன் இலக்குவனுக்கு தானும் வதம் போக வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுதுதான் விதை ஊன்றப்படுகிறது. இதற்கு முன்னால் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி வெரி பவர்ஃபுல் ஆர்குமெண்ட். அண்ணா ராமன் ஒருத்தன் தனியா கிடையாது. விஸ்வாமித்திரர் வந்து ராமனை கொடு, நீ போடா கூட லட்சுமணா அப்பா. ஸோ ராமன் என்று சொன்னால் நான் உன்னோட அடக்கம்பா எப்பவுமே. we are always a pair. நீ தனியா எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது என்று அந்த ஆர்குமெண்ட்டையும் வைத்திருக்கக்கூடிய இலக்குவன் அதுவரை வைக்கவில்லை என்றால் அதுவரை அவனுக்கு அந்த எண்ணம் இல்லை. அந்த எண்ணம் எப்பொழுது வருகிறது என்றால் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மரபுரிகளை பார்த்த உடன் எனக்கும் சேர்த்துத்தான் இது வந்திருக்கு என்று அந்த எண்ணம் தோன்றவே அவன் அந்த 2 மரபுரிகளையும் வாங்குகின்றான். அடுத்த பாடல் அண்ணா லட்சுமணன் அவர் தந்தன ஆதரத்துடன் ஏங்கி இன்னா இடர்த்தி இருந்து, முக்கியமான வார்த்தைகளை பார்க்கணும் நீங்க. உடன் ஏகு என எம்பிராட்டி சொன்னால் அதுவே துணையாம் என தூய நங்கை பொன் ஆர் அடிமேல் பணிந்தான் அவளும் புகன்றாள். முக்கியமான வார்த்தை. அண்ணான் லட்சுமணன் அவர் தந்தன வந்தன சீரன்னு சொன்னாலே இல்லையா, அவர் தந்தன ரூரல் இங்கேயும் தந்தன எல்லாத்தையும் வாங்கிட்டான். ராமன் வாங்கல, இவன் தான் வாங்குறான். அண்ணா அவர் தந்தன ஆதுரத்துடன். அடேங்கப்பா எவ்வளவு ஆசை வந்துருச்சு வந்துருச்சு எனக்கு தான் வந்துருச்சு எனக்கு தான் வந்துருச்சுன்னு ரொம்ப ஆசையோட அதை வாங்கி கொண்டு அண்ணா அவர் தந்தன ஆதரத்துடனும் ஏந்தி இன்னா இடர் தீர்ந்து. அப்பா நானும் காட்டுக்கு போகிறேன். அந்த சந்தோஷம் அது வரைக்கும் அவனுக்கு ஒரு இடர் இருந்தது போல தோற்றமளிக்கக்கூடிய வகையில் அந்த இடர் இல்லை என்று நான் அண்ணனை பிரிந்திருக்க போகிறோமே என்ற இடர் இருந்திருக்கலாம். இன்னா இடர் என்பது அண்ணன் காட்டுக்கு போயிடுவான், நான் யோகியிலே இருக்க போறேனே என்ற அந்த இடர். அண்ணன் போயிடுவான் நான் மட்டும், ஏன்னா அது வரைக்கும் அவன் கூட போறதா இல்லை. அண்ணன் போயிடுவான் நான் இங்க இருக்க போறேன், அண்ணன் போயிடுவான் நான் இங்க இருக்க போறேன், அண்ணன் போயிடுவான் நான் இங்க இருக்க போறேன். அந்த இடர் தீர்ந்து, ஏன்னா அண்ணன் போனா நானும் போயிடுறேன் என்று அந்த இடர் தீர்ந்து இன்னா இடர் தீர்ந்து உடன் ஏகு அம்மா என்னையும் போ என்று நீ சொல்வாய். உடன் ஏகு என்று எம்பிராட்டி அம்மாவாகிய சுமித்திரையே நீ சொன்னால். அப்புறம் பார்க்க போறாங்க, அதுவே துணையாம். யாருக்கு யார் துணை? அதுவே துணையாம். ராமனுக்கு லட்சுமணன் துணையா? லட்சுமணன் வேண்டாம். ராமனை பொறுத்த வரைக்கும் அவன் தனியாக தான் காட்டுக்கு போகுன்னு இருந்திருக்கான். லட்சுமணன் ராமனுக்கு துணை அன்று. ராமன் லட்சுமணனை துணை என்று கருதி இருப்பானே, ஆனால் ராமன் கூட்டிருப்பான். கூட்டிருப்பானா இல்லையா? எனக்கு துணை வேண்டும் என்று ராமன் கருதி இருப்பானே, ஆனால் தம்பியை கூப்பிட்டு இருப்பான். அதுவே துணையாம். ராமனுக்கு துணையா? சீதை போக போகிறாள் என்பது இந்த கணத்தில் 2 பேருக்கும் தெரியாது. நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுக்கப்புறம் தான் சீதை வரா. அதுவே துணையாம். எதற்கு துணையாம்? நான் போனதுன்னு சொல்ல போறேன் அண்ணன் கூட, அவன் வேண்டான்னு சொல்லுவான். அதற்கு அந்த ஆர்குமெண்ட்டுக்கு எனக்கு ஒரு துணை வேண்டும். அது அம்மா உன்னுடைய ஆணை, அன்னையின் ஆணை. நீ வந்து அம்மா டேய் இவங்க கூட போ அப்படின்னு சொன்னேன்னா அந்த ஆர்குமெண்ட் எனக்கு அண்ணன் வைக்கிறதுக்கு பெரிய துணை. நீ வரக்கூடாது, எங்க அம்மா சொல்லிருக்கா நான் வருவேன், நீ யார் சொல்றதுக்கு என்று துணையாகும். நான் மனம் போவதற்கு உன்னுடைய ஆணையானது துணையாம், அதுவே துணையாகும் என்று காலில் விழுந்து கேட்கிறான். போயிட்டு வா அப்படின்னு அம்மா சொல்றான். இதற்கு
அப்புறம் தான் நீங்க எல்லாம் இருந்தீங்களே, அம்மா சொன்னா அம்மா சொன்னா அம்மா சொன்னான்னு. அம்மா எப்ப சொல்றான்னு, நான் போறேன், அதுக்கு பர்மிஷன் தரேன்பா. அவளாக வாலண்டியரா நீ போன்னு அனுப்பலை. இவனும் இதுவரைக்கும் நான் போறேன்னு சொல்லலை. இவனுக்கு சொல்வதற்கு வாய்ப்பு இருந்தும் அண்ணனை பார்த்து அண்ணன் கூட சண்டை போட்டு நான் சொன்னபடி ஒப்பில்லாத ஒரு ஆர்குமெண்ட் வைக்க வாய்ப்பு இருந்த போதும் கூட அதை அவன் வைக்கவில்லை. ஏனென்றால் அந்த எண்ணம் அவனுக்குள் இல்லை. மரபுரியை பார்த்த பிறகு அவனுக்கு அந்த எண்ணம் வருகிறது. ஏன் மரபுரி அங்கே அந்த கணத்தில் கைகேயியால் அனுப்பப்பட்டன? வாங்கடா வாங்க, வாங்க, ராமனுக்கு நான் முடிசூட்ட போறேன். ராமனுக்கு முடிசூட்டுவதற்கு தடை என்று மும்மூர்த்திகள் வந்தாலும் அவர்களையும் அழைப்பேன் என்று அயோத்தி மாநகரத்து வீதிகளில் பகிரங்கமாக பிரகடனம் பண்ணியவன் இலக்குவன். கைகேயியுடைய ஒற்றர்கள் இதை சொல்லியிருப்பாங்களா இல்லையா? கைகேயிக்கு போய் அப்ப அவளுக்கு தோன்றுகிறது, ஐயோ ராமன் மட்டும் காட்டுக்கு பத்தாது, இந்த ஆள் இங்க இருந்தான்னா பரதன் ஒரு நாள் கூட அரசாட்சி பண்ண முடியாது. நினைச்சிருப்பாரா இல்லையா? சொல்லுங்க நீங்க. இந்த ஆள் இங்க இருந்தான்னா பரதனுக்கு அரசாட்சி என்பது கிடையாது. பரதனுக்கு அரசாட்சி நிலைக்க வேண்டும் என்றால் ராமன் மட்டும் காட்டுக்கு போனா போறாது, இந்த ஆளும் போகணும். ஆனா இந்த ஆளுக்கு ஜீவோ இல்ல. தசரதனை எழுப்பி ஐயோ 2 பேரும் கேட்டேன், 3வது ஒரு சப்கிளாஸ் இருக்குப்பா, ஒரு ரைடர் இருக்கு, தம்பியும் சேர்த்து அனுப்பி இப்ப போய் கேட்க முடியாது. என்ன பண்ணலாம்? எப்படியாவது இந்த ஆளை கலப்பாங்க. இந்த ஆளை இங்க வைத்துக் கொண்டு 14 ஆண்டு காலம் பரதனால் ஆட்சி செய்ய முடியாது. இது கைகேயின் கணிப்பு. அது முக்கியம், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நமக்கெல்லாம் இல்ல. கைகேயின் கணிப்பு இலக்குவன் அயோத்தியில் இருக்கும் வரையில் பரதனுடைய அரசாட்சி நிம்மதியான ஆட்சியாக இருக்காது. அது நிச்சயம். எப்படியாவது கலப்பணும். எப்படி கலப்ப முடியும்? நீ போப்பா, யாரும் போய் சொல்ல முடியாது. ஜீவோ கிடையாது. ராமனும் கூப்பிட தயாரா இல்ல, இவனும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. ஆனா இவன் போய்தான் தீரணும். இவன் போல முடியாது. என்ன பண்ணலாம்? நிறைய ஒரு அனுப்பு. அவன் இருக்கும் போதே கொண்டு கொடு. என்ன பண்றான் பார்க்கலாம். இவள் விரித்த வலையில் அவன் வீழ்ந்தான். நிறைய மரபொரிய அனுப்புறா, பார்க்கறான். எனக்கு சேர்த்து தான் வந்திருக்கு என்று சொல்லி அம்மாட்ட போய், அம்மா என்ன அனுப்பு, உடன் ஏது என்று எம்பிராட்டி சொன்னால் அதுவே துணையாகும். இதற்கு துணை ராமன் சொல்ற எல்லா மறுப்புக்கும் எங்க அம்மா சொல்லிட்டாங்கிற ஆர்குமெண்ட் துணையாகும் என்று சொல்லி இலக்குவன் கேட்க, டே போடா என்று அனுப்புகிறாள் அம்மா. 2 பாட்டு, கடைசி 2 பாட்டு போடாதீங்க. முதல் பாட்டை சொல்றான், உனக்கு காட்டு வாசம்ங்கிறது அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா லக்ஷ்மணா. ஆகாதது என்றால், உனக்கு ஆகாதது என்றால் உனக்கு அது செய்ய முடியாத காரியம் இல்லை. ஆகாதது என்றால் உனக்கு அவ்வனம் இவ் அயோத்தி. அவ்வனம் இவ் அயோத்தி. ராமன் எங்க இருக்கானோ அதான் அயோத்தி. ஆகாதது என்றால் உனக்கு அவ்வனம் இவ் அயோத்தி. மா காதலன் இராமன் நம் மன்னவன் வையம் இந்தும் போகா உயிர் தாயர் பூங்குழல் சீதை என்றே ஏகாய் இனி இவ்வையில் நிற்றலும் ஏதம். ஏதம்னா குற்றம், பாடப்படாத என்று இனிமேல் நின்னா பிழை, புறப்படு 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 கழுத்து பிடிச்சி தள்ளுறா. இப்போ சொல்லிக்கிறது. ஆகாதது என்றால் எடுத்துப்பாட்டு. ஆகாதது என்றால் உனக்கு அவ்வனம் இவ் அயோத்தி. அவ்வனம் இவ் அயோத்தி. அயோத்தி தான், காடுதான் உனக்கு அயோத்தி. ஆகாதது என்றால்
உனக்கு அது முடியாத காரியம் இல்லை, உனக்கு எளிதாக ஆகக்கூடிய காரியம்தான். ஆகாதது என்றால் உனக்கு அவ்வனம் இவ்வயோத்தி மா காதலன் இராமன் நம் மன்னவன். உனக்கு இனிமே நம்முடைய மன்னவன் அவன் தான் உனக்கு அப்பா, ராமன் தான் உனக்கு அப்பா. மா காதலன் மன்னவன் வையம் இந்தும் போகா உயிர் தாயர் பூங்குழல் சீதை. உனக்கு தாய் சீதை, சீதை உனக்கு தாய். தாயர் பூங்குழல் சீதை, பூங்குழல் சீதை. இந்த வார்த்தை கவனிக்கணும். பூ தரித்த குழலை உடையவள், பூ தரித்த குழலை உடையவள். என்ன அடமொழி வேணா போட்டிருக்கான், அழகான சீதை, மெல்லிய இடை, என்ன வேணா போட்டிருக்கான். ஏன் பூங்குழல் சீதை என்று சுமித்திரை சொல்கிறாள் என்றால், இந்த கொஞ்ச நேரத்தில் அவள் பூவை இழக்கப் போகிறவள். தயாரதை சேர்த்து போகணும். எனக்கு பூ போயிடும், அவளுக்கு பூ இன்னைக்கும் இருக்கும் என்பதை ரொம்ப ஒரு நைச்சியமாக சுட்டுவதற்காக என்ன வார்த்தை வேணா போட்டுக்கலாம். பூங்குழல் சீதை அதுவே சொல்றாங்க. வையம் ஈந்தும் போகா உயிர் தாயர். வையம் ஈந்தும், வையம் பரதனுக்கு போயிடுது, இவனுக்கு ஈயப்பட்டது வனம். ராமன் காட்டுக்கு போறான்னு உயிரில் போயிருக்க வேண்டாமா? போகா உயிர் தாயர். நாங்கள் 3 பேரும் உயிரோட தான் இருக்கும். அவன் அப்பா மட்டும்தான் பையன் காட்டுக்கு போனவன்னு அவனு செத்துப்பான். அம்மா 3 பேரும் உயிரோட தான் இருக்கும். போகா உயிர் தாயர். இனி இவ்வையின், வையின் இந்த பக்கம் நிற்பதும் ஏதம். இங்க நின்னா நீ மிஸ்டேக் ஆயிடும், போடா போடா என்று கழுத்தை பிடித்து தள்ளுகிறார். இப்பதான் சுமித்திரை லக்ஷ்மணன் போ என்று சொல்கிறார். இதுவரை லக்ஷ்மணனை அவள் போ என்று சொல்லவில்லை. ஏன் போனான் என்ற கேள்விக்கு உங்களுக்கு விடை கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு பாட்டு, இவ்வளவு சொல்றான், இந்த பாடம் போட வேண்டாம். அவன் போயிட்டான், ஏங்க வாடா 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 வாடா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்று பின்னும் பகர்வாள் என்று. தம்பி, உனக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை எனக்கு இருக்கு இந்த வீட்டுல, நான் பண்ண முடியாது. தம்பி எனும்படி என்று வரதராஜன் அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரனா இருந்தா எல்லா லைட்டையும் எல்லா நாளையும் தொடங்கி வச்சிருப்பான். தம்பியா இருந்ததுனால முடியாது அப்படின்னு என்னால சொல்ல முடியும். பின்னும் பகர்வாள் மகளே இவன் பின்சல். தம்பி என்னும்படி என்று அடியாரின் ஏவல் செய்தி. இவனுக்கு ஒரு வேலைக்காரனா போ என்று இலக்குவன் எவ்வாறு 14 ஆண்டு காலம் ராமனுக்கு வேலைக்காரனாக இருந்தான். இந்த அன்னையின் ஆணையை ஏற்று என்பதை நான் கம்பனை பற்றி முதல்ல எழுதின புத்தகம் இதுதான், அன்னையின் ஆணை. காரைக்குடி கம்பன் கழகம் அந்த வருஷத்தில் வெளியான மிகச்சிறந்த கம்பன் ஆய்வு நூல் என்று இதை தேர்ந்தெடுத்து கோவிலூர் நாச்சியப்ப சுவாமிகள் பரிசீலனை அளித்தார்கள். அன்னையின் ஆணை, அன்னையின் ஆணை இதோடு நிற்கல. பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின்சல் தம்பி என்னும்படி என்று அடியாரின் ஏவல் செய்தி. பாட்டு போடலாம் சார், கடைசி பாட்டு. மண்ணும் நகர்க்கே இவன் வந்திடில் வா அன்றே முன்னம் முடி என்றாள். வார் விழி சோர நின்றாள். சொல்றா, முதல் 2 சொல்லிட்டேன். பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின்சல் தம்பி என்னும்படி என்று அடியாரின் ஏவல் செய்தி. அடுத்தது, மண்ணும் நகர்க்கே இவன் வந்திடில் வா அன்றே. ராமன் வராமல் இருந்தால் நீ செத்து போ. அவனுக்கு முன்னால முன்னம் முடி, செத்து போன்னு சொல்லி காட்டுக்கு அனுப்பிச்சிருக்க சுமித்திரை. முன்னம் முடி. ஏன்? மண்ணும் நகர்க்கே இவன் வந்திடில் வா, அது அன்றே. அப்படி ராமன் வராமல் இருக்கும் பட்சத்தில் நீ அவனுக்கு முன்னால் செத்துப்போ. முன்னம் முடி. எந்த அம்மா இந்த மாதிரி சொல்லி அனுப்புவாங்க? சொல்லி அனுப்பிச்சிருக்கா அன்னையின் ஆணை. ராமன் இந்த நகரத்துக்கு வந்தால் மண்ணும் நகர்க்கே இவன் வந்திடில்
ராமன் கூட சேர்ந்து வரதானா வா, தனியா வர்றதுன்னா அவனுக்கு தான் நீ செத்து போயிடும். ராமன் வராத பட்சத்தில் நீ வராதே, செத்துப்போ. ஏன், எந்த ஒரு காரணத்தால் ராமன் வராமல் இருப்பான்? அவனுக்கு போட்ட கட்டளை என்ன தெரியுமா? 7 ஆண்டில் வா. அந்த பாடல் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆட நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு கூடிவன் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று ஏவினன் அரசன் என்றாள். அரச கட்டளை என்பது வா. அரச கட்டளையே ராமன் நிறைவேற்றுவானா இல்லையா? கண்டிப்பாக நிறைவேற்றுவான். அவன் நிறைவேற்ற முடியாத சூழல் என்று ஒன்று உண்டாகுமா? உண்டாகும். ராமன் செத்து போனான். மண்ணும் நகர்க்கே இவன் வந்திடில் வா அது அன்றேல். அது அன்றேல் என்ன அர்த்தம்? ராமன் அயோத்திக்கு திரும்ப வர முடியாமல் ஒரு சூழல் ஏற்படுமே ஆனால் அது என்ன சூழலா இருக்க முடியும்? நினைச்சு பாருங்க நீங்க. இதுதான் கம்பன். ராமன் காட்டுக்கு போனா கூட லட்சுமணன் போனா சீதை போனா மாடி செல்வன். இது இல்ல கதை. ராமன் அயோத்திக்கு திரும்ப வர முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்றால் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். ராமனே இல்லை. ராமனே இல்லை என்ற சூழல் ஏற்படுமானால் அந்த ராமனை காப்பாற்றுவதற்காக அவனுக்கு முன்னால் நீ செத்துப்போ, முன்ன முடி. எப்ப முன்ன முடி? ராமனுடைய உயிருக்கு ஆபத்து வருமே ஆனால், ராமன் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஒன்று ஏற்படுமே ஆனால், அந்த சூழலில் நீ அவனை காப்பாற்றுவதற்காக உன் உயிரை முடித்துக் கொள் என்று சுமித்திரை சொல்கிறார். இது இப்படியே நடக்கிறது. வேல் ஏற்ற படலத்தில் நான் வருஷம் வரேன் கோயம்புத்தூருக்கு. நீங்கள் இங்கே தான் இருக்க போறீங்க. இந்த வருஷம் நவம்பரில் வருவேன். இப்போவே அட்வான்ஸ் புக் பண்ணி வச்சுக்கிறேன். முன்னம் முடி அடுத்த பேச்சு. லட்சுமணன் செத்து போனான். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள அண்ணனுக்கு இறப்பு ஏற்படும் சூழல் ஒன்று ஏற்படுமே ஆனால் அதை தவிர்ப்பதற்காக என் உயிர் போகட்டும் என்று இலக்குவன் தீர்மானிக்கிறான். அன்னையின் ஆணையை பரிபூரணமாக நிறைவேற்றுபவன் அவன். ஆக ஏன் போனான்? ஏகியது ஏன்? ஏன் போனான் என்றால் நான் சொன்ன காரணங்களினால் அல்ல. அவன் தூண்டப்பட்டான். யாரால்? கைகேயியால். எப்பொழுது? இன்னும் ஒரு செகண்ட் போனா இவங்க 2 பேரும் காட்டுக்கு கிளம்பி போய் விடுவார்கள் என்ற சூழ்நிலையில் பிடி அவங்க போறதுக்குள்ள 2 மரவரி, ஏகப்பட்ட மரவரி எடுத்துட்டு போ. லட்சுமணன் அவன் நிச்சயமா எடுத்துப்பான். அவனும் காட்டுக்கு போயிடுவான். அப்பாடா, அவன் இல்லாத அயோத்தியில பரதன் நிம்மதியை ஆட்சி செய்வான் என்று கைகேயி எண்ணி இலக்குவனை அனுப்புவதற்காக ஒரு தூண்டில் போடுகிறாள். அந்த தூண்டிலில் இந்த மீன் சிக்குகிறது. ஏன் போனான்? அவன் தூண்டப்பட்டதால் என்று சொல்லி வாய்ப்பளித்தவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி என் உரையை நிறைவேற்றி